கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் இங்கு கூடி வந்து தொடர்ந்து இந்த ஒரு தொடர் வேத ஆராய்ச்சி பாடங்களுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு தேவன் கிருபையாய் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையில நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா வகையான துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுத்துக் கொண்டு இந்த நாளிலும் நாம் என்னன்னாக்க 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு பாடத்தினுடைய தொடர் காரியங்களாக 19வது கூடுகைக்குள்ளாக நாம் வரும் பொழுது இந்த ஞானஸ்தான காரியங்களை குறித்து தான் நம்ம சிந்தித்து கொண்டிருந்தோம் இவ்வளவு நாளும். சரிங்களா? அப்ப ஞானஸ்தானம் என்பது ஒரே ஞானஸ்தானம் இருக்குது. அந்த ஒரு ஞானஸ்தானம் அப்படிங்கும் பொழுது அது தேவனோடு செய்யக்கூடிய அந்த நல் மனசாட்சியின் உடன்பாடு, தேவனோடு செய்து கொள்கிற ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறதை நம்ம அந்த ஒரு காரியங்களுக்குள்ளாகலாம் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில இது வந்து ஒரு 4 வகையான பிறப்புக்குள்ளாக கடந்து வரக்கூடிய ஒரு விஷயத்துல நீரினால் நாம் பிறக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயத்தையும் இது அடையாளப்படுத்துது. விசேஷ விதமாய் நாம் இந்த ஒரு ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு மரணத்திற்கு ஏதுவாக நாம் அடக்கம் செய்யப்பட்டு புதிய ஜீவனோடு நாம் எழுந்து வரக்கூடிய ஒரு பகுதியை நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு ஒரு ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஒரு காரியமாகவும் நிச்சயித்த நித்திய ஜீவனுக்கான ஒரு வாய்ப்புக்குள்ளாக நம்ம கடந்து வருவதற்கான ஒரு காரியத்தையும் நம்ம அதுல பாக்குறோம். ஆக அந்த புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம் புது சிருஷ்டியானது சிந்தை, கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த மனசு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த சிந்தை எப்ப நம்மளுக்கு வரும்னா, நாம் மனுஷனாக பிறந்திருக்கிற பட்சத்துல, மனுஷியாக இருக்கிற பட்சத்துல, தாயின் வயிற்றில நாம் பிறந்து ஒரு மனுஷனாக வந்திருக்கும் பொழுது நாம் இந்த சத்திய வசனத்தை கேட்கும் போது யாக்கோப்பு 1:18 படி நாம் லைட் தர முடியுமா? யாக்கோப்பு 1:18 வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகள் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சரிங்களா? அப்ப நம்மளை சத்திய வசனத்தினாலே நம்முடைய சிந்தையில நாம் ஒரு புது சிருஷ்டிக்குரிய ஒரு வாய்ப்பு உண்டாகும்படிக்கு மனசளவுல இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்டு பழைய காரியங்கள் எல்லாம் மறந்து புதிய காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு மனசு, புதிய மனசு வந்திருக்கும் பாத்தீங்களா, புதிய சிந்தை வந்திருக்கும் பாத்தீங்களா, அதை தான் நம்ம என்னன்னு பாக்குறோம்னா மறுபடியும் பிறத்தல் அப்படிங்கிறதுல முதல் பார்ட்டா நம்ம பாக்குறோம். நம்ம மனுஷனாக பிறந்திருக்கணும், அதுக்கப்புறம் நம்முடைய மனசு மாறணும். சரிங்களா? அப்ப அந்த மனசு எதற்குள்ளாக மாறணும்னா இந்த சத்திய வசனத்தை கேட்டு அதற்கேற்றபடி நாம் நம்முடைய மனசை பரலோகத்திற்கு ஏற்றபடி நம்முடைய மனசை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படியாக கிறிஸ்துவுக்குள்ளான மீட்கும் பொருள் நம்மளை அழைத்த அந்த உன்னத அழைப்பின் பங்குக்கு பாத்திரமான ஆகக்கூடிய அந்த 1,44,000 பேருக்குரிய அந்த மகிமை, இவ்வாறான காரியத்திற்குரிய அந்த வாக்குத்தத்தங்கள், இவைகளெல்லாம் நாம் கேட்டு உணர்ந்து இந்த உலகத்தின் மீட்பரா இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த மீட்கும் பொருளின் மூலம் அதை நாம் பலி செலுத்துவதற்கு ஆயத்தமாகக்கூடிய அடுத்த லெவல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை ஆகிய ஞானஸ்தானம். சரிங்களா? இந்த ஞானஸ்தானம்ங்கிறது யாரோடு நம்ம உடன்படிக்கை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனோடு உடன்படிக்கை பண்றோம். சரிங்களா? என்ன உடன்படிக்கை பண்றோம்னா, நான் என்னையே வெறுத்து கிறிஸ்துவுக்குள்ளான நீதியை என் வாழ்க்கை முழுவதிலும் நடைமுறைப்படுத்துவேன் அப்படிங்கிறதுல, தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுவேன்ங்கிறதுல நம்ம ஒப்பு கொடுக்கிற அந்த ஒரு விஷயம். அதுக்கு இந்த சத்தியத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டு நம்ம மனசளவுல அதற்கு அர்ப்பணித்திருக்க வேண்டும். அப்ப இந்த தன் நீருக்குள்ளாக பிறப்பதுங்கிறனுடைய முதல் ஸ்டேஜே என்னன்னா, இந்த சத்திய வசனத்திற்குரிய விஷயத்த மனசளவுல தான் நம்ம கேட்டிருப்போம் முடிஞ்சு அது வெளியரங்கமா செயல்படுத்தக்கூடிய முதல் வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஞானஸ்தானமாகிய உடன்படிக்கை. சரிங்களா? அப்ப இந்த ஞானஸ்தானமாகிய இந்த உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து வரக்கூடிய ஒரு விஷயத்துலதான் பிதா யார் என்று அறிந்து அவரோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை. கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன். அப்போஸ்தலர் பேதுரு சொல்றார், நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறத அறிக்கையிடக்கூடிய ஒரு ப்ராப்பரான சத்தியத்துக்குள் வந்தது. நம்ம இதுக்கு முன்னாடி ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்போம். அது வந்து உலக ரட்சிப்புக்கான ஒரு விஷயம். சரிங்களா? ஆனா நம்முடைய கிறிஸ்து ஆண்டவராய கிறிஸ்துவுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அவர் தான் நமக்கு அப்பா. ஆவிக்குரிய அந்த 1,44,000 பேருக்கும் யார் தான் அப்பா?
கிறிஸ்துவுக்கு யார் தான் அப்பா? அப்ப உங்கள் பிதாவும் என் பிதாவும், உங்கள் தேவனும் என் தேவனும் சொல்லி அப்படிப்பட்ட ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுகிற கனமகிமை சாகாமைக்குரிய தேவ திவ்ய தன்மைக்கு ஒப்பானவர்களாகக்கூடிய அந்த காரியத்திற்கான ஒரு விஷயம்தான் இந்த ஞானஸ்தானத்துக்குள்ளாக பிதாவினிடத்திலே நாம் உடன்படிக்கை செய்து கொள்கிற இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசித்து நம்ம என்ன பெற்றிருக்க வேண்டும்? நித்திய ஜீவனை பெற்றிருக்க வேண்டும். அதான் யோவான் 3:16 படிக்கிறோம், யோவான் 1:12 படிக்கிறோம், 1 தீமோத்தி 1:17 படிக்கிறோம், 1:17 கூட படிக்கலாம். நித்தியமும் அழிவில்லாமையும் அதிதரிசனமுள்ள ராஜ்யமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. இது பிதாவாகிய தேவனை குறித்த ஒரு வசனம். அதுக்கு முந்தின வசனத்தை படிக்கணும். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு பாருங்க, நித்திய ஜீவனை அடைவதற்கு யாரதான் விசுவாசிக்கணும்? சரிங்களா? அப்ப இந்த நித்திய ஜீவனை ஞானஸ்தானத்துக்குள் உறுதிப்படுத்தி கொண்ட இந்த ஒரு விஷயத்துலதான் முதல்ல விசுவாசிக்கணும்னு அந்த சத்தியத்தை கேட்கணும், அதற்குள்ளாக மனம் திரும்பின பிறகு கிறிஸ்துக்குள்ளான அந்த நித்திய ஜீவனை உறுதிப்படுத்தக்கூடிய வெளியரங்கமான நீதி நிறைவேற்றுதல். கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நான் நீதியை நிறைவேற்றேன்னு சொல்றாரு. அந்த நீதியை நிறைவேற்றும் போது இவரே என் நேசகுமாரன் சொல்லிட்டு பிதா வானத்திலிருந்து அங்க காரியத்தை வெளியரங்கமாக்குறார். அப்ப அந்த ஒரு விஷயத்திற்கான தெய்வீக தன்மைக்குரிய அந்த தேவ புத்திரர்களுக்கான அங்கீகரிப்பு ஞானஸ்தானத்துலதான் நம்மளுக்கு கிடைக்குது. அது முதல் கேட்ட சத்தியத்தின்படி நம்ம என்ன பண்ணணும்? வாழ்ந்து முடிக்கணும். அப்படி வாழ்ந்து முடிக்கும் போது இந்த புதிய ஜீவனாகிய நித்திய ஜீவன், கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நித்திய ஜீவனை ரோமர் 12:1 படி நம்ம என்ன பண்ணணும்? பலி செலுத்த வேண்டும். மாமிசத்தில், இந்த சரீரத்தில் ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் செலுத்தி முடிச்சு கரெக்டா நம்ம ப்ராப்பரா முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு புதிய மனுஷனை பலி செலுத்தி முடிச்சிருப்போம். பழைய மனுஷன் இயற்கையாகவே வயசாகி சாகிற நிலைமையில இருப்பாப்புல, இல்லைன்னா தேவன் ஏற்ற காலம் வந்த பிறகு இந்த மரணத்துக்குள்ளாக நம்ம போவோம். அப்படி போகக்கூடிய அந்த தருணம் தான் நாம் மாமிசத்தில் மரித்து ஆவியில் புது சிருஷ்டியாக பிறப்போம். நம்மளுடைய மரண நாள் தான் புது சிருஷ்டிக்குரிய ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து இங்கே இருந்து இந்த மாமிச சரீரத்திலிருந்து அங்கே போகக்கூடிய அந்த தருணம் தான் புது சிருஷ்டி பிறக்கக்கூடிய ஒரு இடம். அது ஆவிக்குரிய சரீரத்துல இங்க இருந்து அங்க என்ன மட்டும்தான் போகும்? சிந்தை மட்டும்தான் போகும். நாம் இங்க இருந்து டெவலப் பண்ண அந்த சிந்தை, இந்த சிந்தைக்குள் நாம் நம்மளை வழிநடத்தப்பட்ட நீதி அங்கீகரிக்கப்பட்டு பலியாக போயிருக்கும். நாம் போறதுக்கு, பரலோகம் போறதுக்கு முன்னாடியே எது போயிருந்தீங்களா? அந்த நீதியை நிறைவேற்றின பலிகள் போயிரும். இப்போ உதாரணமா ஆசரிப்பு கூடாரத்துல பாத்தீங்கன்னா பலிபீடத்துல செலுத்தி ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலத்துல போய் நின்றுகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா தூப வர்க்கங்களையும் அந்த சாம்பலையும் அந்த பலி பீடத்திலிருந்து எடுத்துட்டு போயிட்டு அதுல உள்ள நெருப்புகளையும் எடுத்துட்டு போயிட்டு என்னது இங்கிட்டு இருக்கிறது என்னங்க? சமூக தப்பம். இங்கிட்டு குத்து விளக்கு. முன்னாடி இருக்கக்கூடியது இல்ல வேண்டியதில்லை. அதுதான் தூப பீடமா? ஓகே. அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறது என்னன்னா தூப பீடம். சரிங்களா? அந்த தூப பீடத்துல கொண்டு போட்டு கையளவு அந்த வாசனை உள்ள காரியங்கள்லாம் எடுத்து போடும் போது அந்த அந்த தூபம் மட்டும் என்ன ஆகும்னா மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும். மகாபரிசுத்த ஸ்தலம் எதை அடையாளப்படுத்துதுன்னா பரலோகம். அப்ப நாம் போவதற்கு முன்பாகவே நம்முடைய பலிகள் தேவனால் அங்கீகரிக்கப்படுதுங்கிற அடையாளம் கூட நம்ம பார்க்கிறோம். அதான் ரோமர் 12:1 படி அந்த விஷயங்கள்லாம் நிறைவேறுது. அதனாலதான் அவருடைய ரகசியத்தை அவரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிற அவர்களுக்கு தான் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறார். அந்த ரகசியம் என்னன்னா இந்த மாதிரியான மறைபொருளான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்குள்ளாக பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தேவனே நம்ம பரலோகத்துக்கு கூப்பிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இவ்வாறாக பழைய மனுஷனை நாம் ஒடுக்கி புதிய மனுஷனை, நித்திய ஜீவனுக்கான புதிய மனுஷனுக்கான புதிய ஜீவனை நாம் பலி செலுத்தி முடிச்சிட்டோம்னா புது சிருஷ்டியை நாம் பெற்றெடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இதுல பார்த்தோம். அப்படிப்பட்ட இந்த ஒரு உடன்படிக்கை யாரோடு பண்ணிக்கொள்ளுகிற உடன்படிக்கைன்னு பார்க்கிறோம்? பிதாவாகிய தேவனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை. சரிங்களா? இந்த நாள்ல நம்ம என்ன ஒரு பாடம் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் தெய்வீக அழைப்பு. சரிங்களா?
மேன்மையான தெய்வீக அழைப்பு என்ற ஒரு தலைப்புல இந்த நாள்லயும் இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்ப இந்த ஒரு அழைப்பு அப்படிங்கும்போது இந்த அழைப்பு நம்மளை எங்க அழைச்சிருக்கிறாருன்னு தெரியுங்களா? பரலோகத்துக்கு. சரிங்களா? இந்த அழைப்பு எத்தனை வகைப்படும் தெரியுங்களா? அழைப்பு எத்தனை வகைப்படும்? திரள் கூட்டம், உலக ரட்சிப்பு, முற்பிதாக்கள். சரிங்களா? நல்லா கவனிங்க. அழைப்பு எங்க? பரலோகத்துக்கு. பரலோகத்திற்குரிய அழைப்பு எத்தனை வகை அப்படின்னு கேட்டா ஒரே வகை தான். சரிங்களா? இதெல்லாம் நீங்க சொன்னது எல்லாமே பரலோகத்துக்குரியதில்லை. சரிங்களா? அழைப்பை பொறுத்த மட்டும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 படிக்கலாம் பாருங்க. இந்த வசனம் தான் நிறைய விஷயத்துக்கு நம்மளை சத்தியத்துக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 பக்கம் 266. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் பாருங்க. நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்க தகுதி அடையணும், பாத்திரவான ஆகணும். தொடர்ந்து வாசிங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு பாருங்க. உங்களுக்கு உண்டான அந்த அழைப்பு இருக்கு இல்லையா? அந்த அழைப்பு ஒரே ஒரு நம்பிக்கைக்குரியது. பல வகையான நம்பிக்கை எல்லாம். சரிங்களா? ஒரே நம்பிக்கை. நம்ம நோட் பண்ணிக்கங்க. நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பு என்னது? ஒரே நம்பிக்கைக்குரியது. அந்த நம்பிக்கை என்னன்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானம். பாருங்க, இந்த இடத்துல கூட ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும். அப்ப பலதரப்பட்ட ஞானஸ்தானம் இருக்குன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? காசி ராமேஸ்வரத்துல எடுக்கிறது கூட தான் என்னதான் ஞானஸ்தானம் தான். தெளிப்பு ஞானஸ்தானமும் என்னதான் ஞானஸ்தானம் சொல்லிக்கிறோம். இந்த பக்கெட்ல அள்ளி ஊத்திக்கிட்டாலும் ஒரு ஸ்நானம் தான். சரிங்களா? யோவான் ஸ்நானம் கொடுத்ததும் மனம் திரும்புதலுக்கான கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பதற்கான ஞானஸ்தானம். அதுவே நிராகரிக்கப்பட்டு தேவனோடு செய்து கொள்கிற அந்த உடன்படிக்கைக்குரிய ஞானஸ்தானத்தை பத்திய ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த கடந்த 3-4 பாடங்கள்ல ஞானஸ்தானத்தை பத்தி அந்த ஒரே ஞானஸ்தானம்னு பாக்குறோம். சரிங்களா? தொடர்ந்து. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவன். பாத்தீங்களா? ஒரே கர்த்தர், அவர் ஆண்டவராகிய கிறிஸ்து, யாசுவா மெசியா. சரிங்களா? ஒரே தேவன், ஒரே பிதாவும் உண்டு. ஒரே பிதாவாகிய தேவன் யாரு? யாவே என்னும் நாமம் உள்ள நம்முடைய ஆண்டவருக்கும் அப்பா, நமக்கும் அந்த 1,44,000 பேருக்கும் அப்பா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குரிய ஒரு விஷயத்த அந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லிட்டு வரும். சபை கூட என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சரீரம் ஒரே சரீரம். அப்ப சரீரங்கிறது எதை அடையாளப்படுத்துதுங்க? 1 கொரிந்தியர் 12 கூட பார்க்கும். சரிங்களா? அப்ப அந்த ஒரே சரீரம் எதை அடையாளப்படுத்துது? சபையை. சரிங்களா? இன்னைக்கு பாருங்க எத்தனை சபை இருக்கு? எத்தனை சபை இருக்கு? லட்சக்கணக்கான சபை இருக்கு. சரிங்களா? அதனாலதான் இந்த ஒரே சபைங்கிறது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 22-23 படிக்கிறோம் இல்லைங்களா? அது எந்த சபைன்னு பாத்தீங்கன்னா பூமியில ரிஜிஸ்டர் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு தசம பாகம் காணிக்க சந்தா வாங்குற சபை இல்ல. சரிங்களா? அது என்ன சபைன்னு பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதிக்கிற. நம்ம பேரு எதுல எழுதப்பட்டிருக்கணும்? பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. இப்ப இந்த முதற் பேரானவர்கள்னா யாரு? சரிங்களா? இந்த 1,40,000 சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க தான் முதற் பேரானவர்கள். வசனம் படிக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எல்லாம். பிதா யார், குமாரன் யாருன்னு அந்த சத்தியம் தெரியாது. அந்த சத்தியம் தெரிஞ்ச பிறகுதான் அந்த சத்தியத்திற்குள்ளாக ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த சபை. இதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த சபைக்கு வேணாலும் போலாம். இந்த சத்தியம் தெரியாம பிதா யார், குமாரன் யார், மீட்கும் பொருள் என்ன, இப்படிப்பட்ட ஒரு அழைப்புல 1,44,000 பேருக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு என்ன மாதிரி தன்மை?
கனமகிமை, சாகாமைக்குரிய தன்மை, இதெல்லாம் இந்த வசனத்துக்குள்ளாக நாம் மனசளவுல புரிந்து ஏற்றுக்கொள்கிற அந்த வசனத்துக்குள் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட இந்த சத்திய வசனத்தினால் நீங்க முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என்னைக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ இந்த சத்தியத்துல, நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி எடுத்த ஞானஸ்தானத்துக்குலாம் வேலிடிட்டி இல்லைன்னு பாக்குறோம். இந்த சத்தியத்திற்குள்ளாக நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து அதில் உங்களை நீங்க தேவனோடு உடன்படிக்கைக்குள்ளாக, தேவனோடு உடன்படிக்கை, சரிங்களா, தேவனுக்குள்ளான விசுவாசத்துக்குள்ள வரும் பொழுதுதான் உங்கள் பேர் இந்த சத்தியத்துக்குள்ளாக உங்கள் பேர் எங்க எழுதப்படும்? அதுக்கு முன்னாடி வரையும் பரலோகத்துல எழுதப்படாதுங்க. நல்லா கவனிச்சுக்குங்க, அதுக்கு முன்னாடி வரையும் எழுதப்படாது, சரிங்களா. அப்ப தேவன் இன்னார் என்று அறிந்து அதற்குள்ளான ஞானஸ்தானத்துக்குள்ளாக போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு கிறிஸ்து மீட்கும் பொருளை கொடுத்திருக்கிறார், உலக ரட்சிப்புக்கான மீட்கும் பொருளை கொடுத்திருக்கிறாருங்கிறதெல்லாம் இவ்வளவு தெளிவான சத்தியத்திற்குள்ளாக எடுக்கப்படுகிற அந்த ஒரு ஞானஸ்தானம் தான் பரலோகத்துல பேரெழுதப்பட்ட முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபை. இந்த முதற் பேரானவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம். இதுல படிச்சோம்னா, சீயோன் மலையின் மேல ஆட்டுக்குட்டியானவரையும் 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். அவர்களுக்கு மட்டும் விசேஷ விதமான ஒரு பாடல் தெரியும். அந்த 3வது வசனத்துல படிக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, 3-4 படிங்க. வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4, பக்கம் 346. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியில் இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. சரிங்களா. இந்த புது பாட்டுங்கிறது என்னன்னா, ஆவிக்குரிய விஷயத்துல இந்த சத்தியம் வேற யாருக்கும் இந்த சத்தியம் தெரியாது, தெரியவும் வாய்ப்பு இல்லை, சரிங்களா. அப்ப இந்த சத்திய வசனத்துக்குள்ளான இந்த புதிய பாடல் அப்படிங்கிற இந்த சத்திய வசனத்துக்குள்ளான இந்த பாடலை கற்றுக்கொள்கிறவர்களுக்கு தான் இந்த 1,44,000 பேருக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு தான் இது கற்றுக் கொடுக்கப்படும். மற்ற ஏனே பெரிய பெரிய பாஸ்டரா இருக்கலாம், பெரிய பெரிய ஊழியக்காரர் இருக்கலாம், பிஷப்பா இருக்கலாம், போப்பா இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் இந்த சத்தியம் தெரியாதுன்னா இந்த 1,44,000 பேருக்குரிய வாய்ப்புல அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க பேரும் பரலோகத்தில் பேர் எழுதப்படவில்லை. அப்படிங்கும் போதுதான் இவர்களை தான் அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இதுல ஸ்திரீகளால் கடைப்படுத்தினா கல்யாணம் பண்ணாதவங்கன்னு அர்த்தம் இல்ல. அப்ப பேதுரு கல்யாணம் பண்ணலையா? நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு, ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணவங்களையும் இப்போ மனைவியை விட்டுட்டு வந்துட வேண்டியது, நான் கடவுளுக்காக ஊழியம் பண்றேன், அதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் செய்யறாங்க, இதெல்லாம் பெரிய தப்புங்க. தன் மனைவிய எந்த காரணத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது. இது யார் இணைச்சதுங்க? கடவுள் பேரை சொல்லிட்டு நம்ம பிரிக்க முடியுமா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுங்களா? தேவனுக்கு அங்கீகரிக்கப்படாது. அவங்களுக்கெல்லாம் வாழ தெரியாதவங்கன்னு சொல்லணும், சரிங்களா. கடமையை செய்ய தெரியாதவங்க கடவுள் பேர்ல வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறவங்க. இந்த ஸ்திரீகளால்னா, ஸ்திரீனாலே யாருங்க? சபைகளினுடைய போதனையினால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? எதுல கரைப்படாது, எதுல தெளிவா இருக்கணும்? சத்திய வசனத்துல தெளிவா இருக்கணும், சரிங்களா. தொடர்ந்து வாசிங்க. கற்புள்ளவர்கள் இவர்கள் என கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளனுக்கு நியமிக்கப்பட்டவர்களா இருக்கணும். நிறைய பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க? எங்க ஆடும்பாங்க, எங்க சபைம்பாங்க, எங்க சபை மக்கள்பாங்க. யாருடைய ஆடு அதெல்லாம்? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்காருன்னா இந்த பூமியில இவங்க எல்லாம் யாரு? எங்க ஆடுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைங்களா. அப்பனா இந்த இடத்துல புரிஞ்சுங்க, ஒரே கர்த்தர் நம்மளுடைய மேய்ப்பருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆடுகளா இருக்க வேண்டிய நம்மளுக்குரிய ஒரு விஷயம் தான் கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட அவர்களை பத்தி சொல்லப்படுது. தொடர்ந்து வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அப்ப ஆட்டுக்குட்டியானவர் சீசர்களா இருந்து அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி தன்னைத்தான் வெறுத்து இந்த ரோமர் 12:1 படி பலி செலுத்தி அவர் சென்ற வழியாக எங்க போய் சேர்ந்தார்? அவரு இடையில எங்க வந்து ஸ்டாப் ஆனாரு? ஒரு இடத்துல டக்குன்னு ஸ்டாப் ஆயிட்டாரு 3 நாளைக்கு, கல்வாரி மலையில 3 நாளைக்கு, சரிங்களா. அந்த வழியா நம்மளும் போனோம்னா எங்க போயிடலாம் இப்ப, சரிங்களா. வேற எந்த வழியெல்லாம் இல்ல பரலோகத்துக்கு, சரிங்களா. அந்த அழைப்புக்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்ப இந்த நாள்ல நம்ம சிந்திக்க இருக்கிறோம், சரிங்களா. அவர் சென்ற அந்த ஒரு இடத்துக்கு நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுறாரு.
சரிங்களா? அப்ப அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறவர்கள் இவர்களே. மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முதற் பலனாக தலைச்சன் பிள்ளைகளாக முதற் பலனாக சத்திய வசனத்தில் ஜெனிக்கப்பட்டவர்களாக பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள். இந்த சத்திய வசனம் இல்லாம வேற எந்த சபையில இருந்து நீங்க பரலோகம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் அந்த சபைக்கு நான் வந்துடுறேன். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சத்திய வசனத்தை இல்லாமல் நீங்க பரலோகம் போறதுக்கான வாய்ப்பே இல்லை. நான் சொல்றேன் அந்த அழைப்பை பத்தி, அந்த ஒரே அழைப்புக்குரிய அந்த அழைப்பை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அழைப்பு பல வகையெல்லாம் இல்ல, ஒரே அழைப்பு தான் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த ஒரு அழைப்புக்கான வாய்ப்பு எத்தனை பேருக்கு இருக்குன்னா 1,44,000 தான். திரள் கூட்டத்துக்கெல்லாம் அழைப்பே இல்லைங்க. திரள் கூட்டம்ங்கிறது நிராகரிப்பு. திரள் கூட்டங்கிறது என்னது? நிராகரிப்பு. அழைத்த அழைப்பை சரியாக பயன்படுத்தாம நிராகரிக்கப்பட்டவங்களை எப்படி அழைப்புன்னு சொல்ல முடியும்? அழைப்புக்குள்ள வந்தவங்க, ஆனா முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் தங்களை ஒப்பு கொடுத்து அதை ஓட்டத்தை முடிக்காதவர்கள். அழைப்பு வந்தாக்கே அந்த இலக்கை நோக்கிய பயணத்துல அங்கே போகணும். ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அங்க இன்விடேஷன் நடக்குதுன்னா அந்த இன்விடேஷனுக்கு கொடுத்ததுதான் அந்த அழைப்பு. அந்த அழைப்பு தான் சத்தியம். இந்த சத்தியத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு தேவன் அழைச்சிருக்காரு நம்ம போக ஆரம்பிச்சிட்ட பிறகு இடையிலே நம்ம திரும்பி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இடையிலே நம்ம எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இடையிலே நம்ம போகும்போதே அந்த கல்யாணத்துக்குலாம் எதுக்குங்க போறீங்கன்னு வேற மாதிரி டைவர்ஷன் ஆகி இன்னொரு கல்யாணத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் போய் சேரவில்லை. சரிங்களா? அப்ப அது பின்வாங்குதல். களைப்பையின் மேல் கை வைத்த பிறகு திரும்பி பார்த்தல். இருமனம் உள்ளவர்கள், தெளிவற்றவர்கள், சத்தியத்துல விளக்கு எரியாதவர்கள், இந்த சத்தியத்துல தெளிவில்லாதவர்கள், இவர்கள் எல்லாமே திரள் கூட்ட குரூப்பா தான் இருக்கிறாங்க. தெளிவான விளக்கு வெளிச்சம் இருந்துச்சுன்னா என்னதுங்க, என்ன தப்பு என்ன கரெக்டுங்கிறது தெரியும். இருட்டுக்குள்ள நடந்து போனா பள்ளம் இருக்கிறது தெரியுமா? ஒரு எச்சரிப்புக்குரிய ஒரு போர்டு இருக்கிறது கூட தெரியாது. இந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு சொல்லலாம். இருக்கு ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு, லைட் இல்லாம போனோம்னா என்ன ஆகும்? அந்த ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிறது தெரியாம நம்ம என்ன ஆகும்? கீழே விழுந்துருவோம். ஒரு பள்ளம் இருக்குன்னு ஒரு இண்டிகேட்டர் போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அது லைட் இருந்தா தானே தெரியும் இங்க ஒரு போர்டு இருக்கிறத. போய் நம்ம என்ன ஆக வேண்டியதுதான் அப்புறம். அப்ப இந்த தெளிவான சத்தியத்துக்கான விளக்கு வெளிச்சம் நம்மளுக்கு வேணும். அந்த விளக்கு வெளிச்சம் தான் இந்த சத்தியம். இந்த சத்தியத்திற்குள்ளான தெளிந்த புத்திக்குள்ளாக நம்ம போகும் பொழுதுதான் முடிவு பரியந்த நிலையில் இருக்க முடியும். அதனால திரள் கூட்டத்துக்கான அழைப்பே இல்லைங்க. அழைப்பு என்பது ஒன்றுதான். அந்த அழைப்பு எங்க உள்ள அழைப்புனா பரலோக அழைப்பு. சரிங்களா? இப்ப ஆபிரகாம ஊர் என்ற தேசத்திலிருந்து கானானுக்கு அழைத்தார். சரிங்களா? அது எங்க இருந்து எங்க அழைச்சாருன்னா இந்த உலகத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அழைச்சாரு ஒழிஞ்சு பரலோகத்துக்கா இல்ல. அவரெல்லாம் பரலோகத்துக்கெல்லாம் அழைக்கல. அவர்கள் உயிர் தெளிந்து வரும்பொழுது பூமியிலே தான் ராஜாக்களா இருப்பாங்க, மாமிசத்திற்குரிய ஜீவிகளாக. பரலோகத்துக்கான வாய்ப்பு யோவான் ஸ்நானன் வரை ஓப்பன் ஆகவே இல்லை. சரிங்களா? அப்ப பரலோக வாய்ப்புக்குரிய ஒரு அழைப்பு அப்படிங்கிற போதுதான் இந்த அழைப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அப்ப அந்த அழைப்புக்கான காரியங்களை தான் நம்ம சிந்தித்து அதற்கான விஷயத்துக்குள்ளாக நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த எபேசியர்ல நம்ம படிச்ச அந்த ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுதுதான் ஒரே நம்பிக்கைக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த ஒரு நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். சரிங்களா? ஓகே. அப்ப அதுலயே அப்படியே படிச்சுட்டு வரும்போது ஒரே விசுவாசத்தை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்ப விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கு என்ன வித்தியாசம், அல்லது அழைப்புக்குரிய ஒரு விஷயத்துல ஒரே நம்பிக்கைக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க சரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஒரே நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயத்துல நம்ம அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த நம்பிக்கை என்னன்னு நம்ம சொல்லணும். அப்புறம் என்னது, ஒரே விசுவாசம் என்னன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரே விசுவாசம் என்னங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா தான் இந்த நம்பிக்கை என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்ப நம்மளுடைய ஒரே விசுவாசம் என்ன? தேவன் ஒருவரே. தெளிவா சொல்லுங்க. தேவன் ஒருவரே. இல்ல அது ஓகே, அது ஓகே. இப்ப நம்ம விசுவாசம்ங்கிற பாடம் எடுத்திருக்கிறோம், ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் பாருங்க. விசுவாசம் எப்படி வரும்? கேட்கிறதுனால வரும். எதை கேட்கிறதுனால வரும்? வசனத்தை கேட்பதனால வரும். சரிங்களா? இப்ப விசுவாசம் எப்படி வரும்னு கேட்டா வசனத்துக்குள்ளாக தான் நம்மளுக்கு விசுவாசம் வரும். இது ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே. வசனங்கிறது என்னது? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரை 66 புத்தகத்துக்குள்ளாக நாம் இந்த விசுவாசத்துக்குள்ள வரணுங்கிறதா பாயிண்ட். விசுவாசம் எப்படி வருங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். விசுவாசத்துக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஐயா சொன்னாங்களையா, எபிரேயர் 11:1 என்ன பாக்குறோம் படிங்க. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். சரிங்களா? இப்ப நம்பிக்கையை பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன குழு அதுல இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம விசுவாசங்கிற பாடத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். கொஞ்சம் ரிமைண்டர் பண்ணுங்க. சரிங்களா? அப்ப சொல்லுங்க. பரலோகத்தை நம்புறோமா விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோம். சரிங்களா? இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், பார்த்தோமா? விசுவாசிக்கிறோம். எதை வச்சு விசுவாசிக்கிறீங்க? எதுவும் கனவுல வந்து உங்களுக்கு தரிசனம் பண்ணாரா? வசனம் வச்சுதான் நீங்க விசுவாசிக்கிறீங்க. அந்த வசனம் தேவனுடைய வசனம் சொல்லிருச்சு. நான் பார்க்கலாம் இல்ல, ஆனா வசனம் சொல்லிருச்சு. அதை நான் என்ன பண்றேன்? நம்பல, விசுவாசிக்கிறீங்க. சரிங்களா? புரியுதுங்களா? காணப்படாதவைகளுக்குரிய ஆனா நிச்சயமா வசனம் சொல்லிருச்சு, அது நிச்சயமாகவே உண்மை அப்படிங்கிறது தான் விசுவாசிக்கிற கூடிய ஒரு இதுதான் விசுவாசம். சரிங்களா? கண்டு விசுவாசிக்கிறவங்க என்ன தெரியுங்களா? அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? கண்டு விசுவாசிக்கிறதுங்கிறது. சரிங்களா? ஓகே. இப்ப இந்த விசுவாசத்துல என்ன ஒரு விஷயம் இருக்கணும்னா, நம்பப்படுகிறவைகளின் உறுதி இருக்கணும். அப்ப நம்பிக்கை என்னன்னா, நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை, அனுதின வாழ்க்கையில் டெய்லி நடக்கக்கூடிய சம்பவத்துல இப்படிதான் நாளைக்கும் நடக்கும்னு உறுதியா சொல்லுவோம். சூரியன் மேற்கே உதிக்கும், இல்ல நாளைக்கு மேற்கதான் உதிக்கும் நான் சொல்றேன். நம்ப மாட்டீர்கள். பாத்தீங்களா? நம்ப மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம்னு சொல்லல பாருங்க. சரிங்களா? அப்பனா என்ன தெரியுங்களா? உறுதியா நாளைக்கு கிழக்கதாங்க உரிக்கும். நீங்க என்ன சொன்னாலும் கிழக்கதான் அப்படிங்கறத விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? நம்புறீங்க. அதுல எந்த மாற்றம் இல்ல, உறுதியா சொல்ல முடியுதுல்ல. ஆனா விசுவாசம்ங்கிறது இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவல்ல உள்ளதான். ஆனா வசனம் சொல்லிருச்சுங்கிறதுக்காக நம்பிக்கைக்குரிய அந்த உறுதியா சொன்னீங்க பாத்தீங்களா? வசனம் சொல்லிருச்சு. அதனால நாங்க அந்த நம்பிக்கையில உள்ள அந்த உறுதி இருந்துச்சுல, அதை எதுல கொண்டாந்து வைக்கிறோம்? நாங்க விசுவாசத்துல வைக்கிறீங்க. புரியுதுங்களா? ஓகே. இப்ப நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பின் ஒரே நம்பிக்கை என்ன? நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பின் ஒரே நம்பிக்கை அப்படித்தானே போட்டிருக்கு. திரும்ப வேணா படிங்க. சரிங்களா? இந்த அழைப்பு ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 1,44,000 பேருக்குரிய ஒரு வாய்ப்புல எனக்கு உறுதியாக அந்த வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்புறோம். சரிங்களா? அப்படின்னா இது பார்க்காத ஒண்ணுதான். ஆனா தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை வச்சு நிச்சயமா நான் என்ன ஆயிருவேன்? 1,44,000 பேர் ஆயிருவேங்கிறத உறுதியாக நம்புவது. புரியுதுங்களா? இப்ப நம்ம வாழ்க்கையில நம்மள நான் சபை ஆயிருவேன்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, இல்லைங்களா? இந்த 1,44,000 பேர்ல நான் நிச்சயமா ஒருத்தனா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாதா? இல்ல நான் இது வந்து எந்த அளவுக்கு நம்புறீங்க பாருங்க. நான் திரள் கூட்டத்திலேயாச்சும் வந்துடுவேங்கிற மாதிரி. அது இல்ல அப்படி சொல்லாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு வாய்ப்புக்குரிய ஒரு விஷயத்துல எனக்கு உறுதியாக நான் சபையாயிருவேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானங்கிறது அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயத்துல முதல் படி. நான் சபையாகுங்கிறதுக்கு நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணிட்டேங்கிறதுல ஞானஸ்தானம் இல்லாம நீங்க அந்த நம்பிக்கைக்குள்ளே வர முடியாது. அப்ப நீங்க மறுபடியும் பிறவாவிட்டால் அப்படிங்கும் பொழுது, நீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் எங்க போக முடியாது? உள்ள போக முடியாது. ஆனா மறுபடியும் பிறக்கிறதுங்கிற வசனத்தை இன்னைக்கு அநேகர் இந்த சத்தியங்களை கேட்கிறாங்க. அந்த உறுதியான தேவனுடைய அந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ள வர்றாங்களான்னு பாத்தீங்கன்னா வருவதில்லை.
சரிங்களா? அப்ப விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்க, அந்த சத்தியத்துக்குள்ள வந்தாச்சு. ஆனால் அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல அந்த அழைப்பை உறுதிப்படுத்துறது, நீங்க மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டீர்கள் சொல்லப்படுது. இப்ப பரலோக ராஜ்யம் என்னங்கிறதுலாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிய வந்துருச்சுன்னா, மறுபடியும் பிறந்தாச்சு. வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய சிந்தனை பரலோகம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த அழைப்பு என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கெல்லாம் தேவன் இப்படிப்பட்ட திட்டம் எல்லாம் வச்சிருக்கிறாருங்கெல்லாம் புரிஞ்சிருச்சு. பாத்தீங்களா? அப்ப பழைய உலகளாவிய மனசுல இருந்து தெய்வீக மனசு நம்மளுக்குள்ள வந்துருச்சுங்கனாலே இந்த 2வது பிறப்புக்குள்ள வந்துட்டோம். இப்ப 3வது பிறப்புக்குள்ள வரதான் நீரினாலும் ஆவியினாலும். அப்ப நீருங்கிறது வந்து என்னன்னா, ஆவிங்கிறது என்னன்னா, இது 2ல பிறந்தாதான் நம்ம எங்க போக முடியும், உள்ள நுழைய முடியும். இப்ப ஞானஸ்தானம் எடுத்த ஒரு நபர் என்ன சொல்ல முடியுமா, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா ஞானஸ்தானம் எடுக்காதவங்க என்னதான் சொல்ல முடியும், நம்பிக்கையில வர முடியாது, விசுவாசத்துல தான் இருக்க முடியும், அதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாது. அப்ப நம்பிக்கையில நான் முதல் ஸ்டெப் எடுத்துட்டாங்க, பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நான் நீரினால் அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள வந்துட்டேங்கிறத உறுதியா நம்ம சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை எதுல வந்துருச்சுன்னா, லிட்டரலா கண்ணால பார்த்து உணர்ந்து அந்த தண்ணீருக்குள்ள போய் அந்த மரண சாசனத்துக்குள்ளாக போய் நான் புதிய ஜீவனோடு வந்திருக்கிறேங்கிற வசனத்தின் அடிப்படையில உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். நம்பிக்கிட்டு இருக்க, விசுவாசித்துக் கொண்டு இருக்கல, உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். அப்ப இந்த நீருக்குள்ளாக வரலன்னா, மரணத்துக்குள்ள போகலன்னா, நீங்க பரலோகராஜ்யம் போவே உள்ள பிரவேசிப்பங்கிறதே சொல்ல முடியாது. அப்ப உள்ள பிரவேசிச்சாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் நடக்க வேண்டியிருக்கு. இலக்கை நோக்கிய ஒரு பயணத்துல ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கு அப்படின்னா, திடீர்னு போய் கடைசியில அந்த கொடி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல, கயிறு, அந்த இடத்துல போய் டக்குன்னு போய் கயிறை தொட்டாக்க பரிசு கிடைச்சிருமா? இடையிலேருந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், விசில் ஊதுவாங்க, அதுக்கு இடையில ஒரு ஆள் நின்றுக்கிட்டு டக்குன்னு இடையில போய் ஓடி அந்த கயிறை ஃபர்ஸ்ட் போய் தொட்டுட்டாரு, அதுக்காக அவருக்கு பரிசு கொடுத்துட முடியுமா? அப்ப ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, அதுல வரிசையா எல்லாம் நிக்கணும். சரிங்களா? ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், பரிசை வசனம் சொல்லிட்டு சொல்லுங்க, பேஜ் நம்பர், வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், பக்கம் 235. பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கன்னா இடையில போய் ஜாயின் பண்ணாலும் முடியாது, கடைசியில போய் கயிறை தொட்டுட்டானாலும் முடியாது. பாருங்க, ட்ராக் மாதிரி ஓடினாலும் பரிசு கிடைக்காது. உங்களுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கும், கோடு போட்டிருப்பாங்க, நீங்க ஒலிம்பிக் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க உங்க ட்ராக்ல தான் ஓடணும். சரிங்களா? அந்த ட்ராக் மாதிரி இன்னொருத்தருடைய ட்ராக்ல ஓட ஆரம்பிச்சீங்கன்னா தப்பா ஓடிட்டாரு அப்படிங்கிறதுக்காக பரிசு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்ப ட்ராக் மாதிரி ஓடக்கூடாதுன்னா உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட இலக்கிலிருந்து, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இலக்கை நோக்கி ஓடி சேரணும். அப்ப ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, எல்லாரும் வந்து வரிசையா நிற்கக்கூடிய இடம். அப்போ ஓடக்கூடிய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து நிக்கிறோம்னா, ஓகே நான் பரிசு பெற்றுவேங்கிற விசுவாசத்துல வந்து நிக்கலாம். ஓட ஆரம்பிக்கிறது எதுன்னா ஞானஸ்தானத்துல இருந்தா ஓட ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப எல்லாரும் வந்து ஒரு கோட்ல வந்து நிக்கிறோம், இந்த சத்தியம்லாம் இப்படிலாம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அந்த கோட்ல வந்து நிக்கிறது தான் என்னன்னா, நாம் மரண சாசனத்துக்குள்ளாக போய் புதிய ஜீவனோடு எந்திரிச்சு வரக்கூடிய ஒரு புதிய ஓட்டம், புதிய ஜீவனுக்கான ஒரு ஓட்டம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து நம்ம எங்க போகணும், இலக்கை நோக்கிய பயணத்துல போகணும். சரிங்களா? ஒரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க, 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், 3, 4, 5 பேஜ் நம்பர். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் பக்கம் 292 3ஆம் வசனத்துக்கு, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி, தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, if anyone completes in athletics அப்படின்னு போட்டிருக்கு, இங்க மல்யுத்தம்னு போட்டிருக்கு. ஓகே, அதுல படிங்க.
3-5 வரை. கிறிஸ்து இயேசுவின் நல்ல படைவீரனை போன்று துன்பங்களில் பங்கு கொள். படைவீரர் எவரும் பிழைப்புக்காக பிற அலுவலர்களில் ஈடுபட மாட்டார். தம்மை படையில் சேர்த்துக் கொண்டவருக்கு அவர் உகந்தவராய் இருக்க வேண்டும் என்றோ. விளையாட்டு வீரர் எவரும் விதிமுறைக்குட்பட்டு விளையாடினால் மட்டுமே வெற்றி வாகை சூட முடியும். சரிங்களா? விளையாட்டு வீரர் யாவரும் அந்த விளையாட்டினுடைய விதிமுறைகளின்படி ஓடினாலோ அதுல செஞ்சாதான் என்ன பண்ண முடியும், பரிசு கிடைக்கும். சரிங்களா? அப்ப நீங்க ஆல்கஹால் டெஸ்ட் எல்லாம் நடக்கும், வயசு டெஸ்ட் நடக்கும், அந்த கிலோ கணக்குல எத்தனை கிலோலாம் இருக்கு, என்ன ஒவ்வொரு போட்டிக்கும் ஒவ்வொரு வகையான தகுதிகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான தகுதிகள்லாம் கரெக்டா இருந்தாதான் அந்த கோர்ட்ல வந்து நிக்க முடியும். அப்ப கோர்ட்ல வந்து நின்றுட்டா ஓட ஆரம்பிக்கிறோம்னா அதுதான் ஞானஸ்தானம். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஓட ஆரம்பிக்கிறோங்கிறதா நீருக்குள்ளாக புதிய ஜீவன்ல நம் ஜீவனை பெற்று ஓட ஆரம்பிக்கிறோம். அந்த புதிய ஜீவனுக்கான பலிகளை செலுத்த ஆரம்பிக்கிறோம். ஓடுனா என்ன ஆகும்? ஓடுனா வேர்த்து கொட்டும். சரிங்களா? அப்ப வேர்த்து கொட்டுச்சுன்னா டயர்ட் ஆகும். சரிங்களா? அப்ப இது நீங்க திடீர்னு ஒரு நாள் போய் நின்றுக்கிட்டு அந்த கோர்ட்ல போய் நின்றுக்கிட்டு ஓடுறீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? சரிங்களா? சும்மா ஒரு 1500 கிலோமீட்டர் 1500 மீட்டர் ஓட்டம்னு வச்சுக்கீங்களேன். ஒரு மேரத்தான் ஓட்டத்தை பத்தி இங்க சொல்லப்படுது. நீங்க முடிஞ்சா ஒரு 100 மீட்டர் ஓடலாம், அப்படியே ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி தெரியும். சரிங்களா? ஆனா எவ்வளவு தூரம் ஓடணுது மாரத்தான்னா 5 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப 5 கிலோமீட்டர் ஓடுறதுல 100 மீட்டர் ஓடுற ஓட்டத்துல ஃபாஸ்டா ஓடுனீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆயிருவீங்க? டயர்டா ஆயிருவீங்க. 100 மீட்டர் ஓட்டத்துக்குன்னு ஃபாஸ்டா ஓடணும். நீங்க 5 கிலோமீட்டர் ஓட்டத்துக்கு ஓடணும்னா ஒரே சீராக அந்த உங்களோட எனர்ஜியை லாஸ் பண்ணிடாத அளவுக்கு ஓடணும். அப்படி ஓடணும்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எல்லா வகையான பிராக்டிஸ், பயிற்சி பண்ணிருக்கணும். அதற்கான முயற்சி எடுத்திருக்கணும். இது நான் ஓடதான் முடியுமான்னு பார்க்கணும். நீங்க 100 மீட்டர் ஓட்ட மாதிரி ஓடுனீங்கன்னா 100 மீட்டருக்கு அப்புறம் என்ன ஆயிருவீங்க? இழைச்சி அங்கனே நிக்க வேண்டியதுதான். சரிங்களா? அப்ப இது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையான இதெல்லாம் என்னால முடியுமா? கோபுரம் கட்ட விரும்புகிறவன் கணக்கு பார்க்கணும். சரிங்களா? கோபுரம்ங்கிறது தான் இலக்கு. அந்த கோபுரம் கட்டுறதுக்கு என்னென்ன செலவாகும்? அஸ்திவாரம் போடணும், அதுக்கப்புறம் என்னது பில்லர் எழுப்பணும், அப்புறம் ரூஃப் போடணும், அதுக்கு மேலதான் கோபுரத்தை கொண்டு வைக்கணும். கோபுரத்தை ரெடியா கொண்டாந்து வச்சுக்கிட்டு கட்ட ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும்? கணக்கு பார்க்காம எவ்வளவு செலவு கணக்குன்னு பார்க்கணுமா? இதெல்லாம் ஓமை. சரிங்களா? அப்ப நம்முடைய கோபுரம் அப்படின்னா கிறிஸ்து தலை. அவருக்குள்ளாக நாம் கட்டப்படணும்னு நினைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கணக்கு பார்க்கணும். நம்ம ஓட முடியுமா? இந்த ஓட்டம் நம்மளுக்கு ஓகே தானா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பார்க்கறத பத்தி எல்லாம் சொல்லப்படுது அந்த ஓமை. அப்ப இதுக்கான எல்லா வகையான தகுதிகளோடு நம்மளை தயார் செய்து கொள்கிற பயிற்சிகள் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில தேவை. அப்ப ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் திரும்பி பார்க்கறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓடணும்னு முடிவு எடுத்துட்டோம்னா இலக்கை நோக்கி தான் ஓடணும். சரிங்களா? போதும்னே இடையில நிக்க கூடாது. விழுவலாம். சரிங்களா? விழுந்தா என்ன ஆகணும்? எந்திரிச்சு திரும்ப ஓடணும். சரிங்களா? அப்ப இந்த ஒரு காரியத்துல விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடுறதுக்கான திராணியோடு நம்ம செயல்படணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். சரிங்களா? அப்ப இலக்கை நோக்கிய பயணத்துல ஓட்டத்தை முடித்தவர்கள் சில பேர் ஒரு சில வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 6-7. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் நீதியின் திட்டம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஓகே, இதுலயும் படிங்க. 4ஆம் அதிகாரம் 6, 7, 8. பேஜ் நம்பர் ப்ளீஸ். எப்பயுமே பேஜ் நம்பர் சொல்லுங்க. ஓகே. ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக பிடிக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதோர் போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல,
அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். ஓகேங்களே. அப்ப அவர் 2ஆம் வருகை வருவார், வந்து பிரசன்னமாவார், வந்து வெளியரங்கமாவார்னு எதிர்பார்த்திருக்கிற அத்தனை பேருக்குமே, அப்ப அவங்க அத்தனை பேருமே அந்த கிரீடத்தை பெறுவதற்கு அப்போஸ்தலர் பவுல் சொன்ன மாதிரி, நான் எனக்கு பரிசு கிடைச்சாலும் கிடைக்கும், தெரியல, முயற்சி பண்றேன் அப்படின்னு நான் சொன்னாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிக்கிறேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப போராட்டம் என்பது நிச்சயமாகவே இருக்கும். அப்ப போராட்டம் அப்படின்னாக்க நம்ம என்ன நினைச்சிருவோம்னா, போராட்டங்கிறது நம்ம வாழ்க்கை ஃபுல்லாவே போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதுவான சிந்தனை வரலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே போராட்டம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஒரு வேலை செய்யணும்னா ஒரு போராட்டங்கள் இருக்கும், அது இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், சரிங்களா? ஆனா தேவன் நம்மளுக்கு அனுமதிக்கிற இந்த போராட்டம்லாம் நம்ம இந்த போராட்டத்துல தாங்குவோமான்னு பார்த்துதான் அந்த போராட்டத்தை கொடுப்பார், சரிங்களா? ஓகே. அப்ப இந்த விஷயத்துல பவுல் அப்போஸ்தலன் தான் அந்த ஒரு நம்பிக்கையை எவ்வளவு உறுதியா அறிக்கை பண்ணார் தெரியுங்களா? அந்த இடத்துல உங்களுடைய அழைப்பின் அந்த நம்பிக்கையை உறுதியாய், அந்த ஒரே நம்பிக்கையை உறுதியாய் அறிக்கையிடுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பவுல் என்ன சொன்னாருங்க? எனக்கு கிரீடம் இருக்குது, நான் போய் அன்னைக்கு வாங்கிக்குவேன்னு சொன்னாராம். கவனிங்க, இந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில வேணும். அப்போஸ்தலர் பவுல் சொன்ன இந்த வார்த்தை நம்ம வாயில வரணும். இந்த வாயில இந்த வார்த்தை வராம சாகக்கூடாது. நான் சபையாயிருவேன் அப்படிங்கிறத நம்ம வாயில சொல்லணும். அப்படிதான் பவுல் சொல்லி இருக்கிறார். அதாவது வாயில சொல்லணும்னா வாயால சொல்றது இல்ல, நான் சபையாயிருவேன்னு சொல்லி கேட்கறதுக்காக சொல்றது இல்ல, சரிங்களா? அத மற்றவர்களால் சொல்லப்படணும், இவரு சபையாயிருவாரு. அந்த அளவுக்கு உங்க கிரியை இருக்கணும். அந்த அழைப்பு, அந்த உறுதிப்படுத்தி கொண்ட ஒரு விஷயத்துல நிச்சயமாகவே இவர் என்ன ஆயிருவார்? சபையாயிருவார்னு ஃபர்ஸ்ட் சபையார்களால் நிச்சயமாகவே அங்கீகரிக்கப்படுவார், சரிங்களா? இவருக்கு அந்த வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு மற்றவங்களே சொல்லிடுவாங்க. அப்படின்னா நம்ம வாயால சொல்றதல்ல, மற்றவர்களை சொல்ல வைக்கக்கூடியதா, காசு கொடுத்து சொல்ல வைக்கிறதா? அப்படின்னா அந்த வாழ்க்கையினுடைய நெறி, இந்த சத்தியத்தின்படி ஜீவியம், இந்த ஜீவியத்தை பார்த்துட்டு நம்மள நிச்சயமாகவே இவர் சபையாயிருவார் சொல்லுவாங்க. இது நம்ம உதாரணமா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துல கிறிஸ்தவமா இருக்கும்போது ஆர்சியிலயோ சிஎஸ்சியிலயோ பெந்தகோஸ்திலயோ இல்ல இந்த ஒரு சத்தியத்துக்குள்ளாக வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்புலயோ இருக்கும்போது ரொம்ப நெருக்கமானவர்கள் மட்டுமே அதை சொல்ல முடியும், சரிங்களா? மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? உலகத்தாருக்கு தெரியுமா? அப்போ உலகத்தார் மத்தியிலும் நற்சாட்சி தேவைப்படுது. இதெல்லாம் சாதாரண விஷயமா? இதெல்லாம் சாதாரண விஷயமான்னு கேட்கிறேன். ஆகவே சாதாரணம் இல்லதான், இது நம்மளால் முடியாதுதான். ஆனா இது யாரால் கூடும்? அந்த நம்பிக்கையோடு, சரிங்களா? அந்த நம்பிக்கையோடு இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? நம்மளால போராட முடியும். யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். நமக்கு கிறிஸ்து ஒத்தாசை இருக்கிறார். நான் இந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓடி அந்த இலக்கை அடைய முடியும். யாரால முடியும்? தேவனால் எனக்குள்ள அந்த செயல்பாடுகள் முடியும். இந்த ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த நம்பிக்கையை அறிக்கையிடணும். அப்படி அறிக்கையிடுறதுதான் என்னதுங்க? அழைப்புக்குரிய அந்த ஒரே நம்பிக்கை, சரிங்களா? அப்ப இந்த அழைப்பினுடைய ஒரே நம்பிக்கை அப்படிங்கிறது, நம்பிக்கை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை என்னது? பவுல் ஸ்டேட்மெண்ட் சொன்னார்ல, எனக்கு கிரீடம் காத்துக்கிட்டு இருக்கு, நான் போய் வாங்கிக்குவேன், வாங்கினாலும் வாங்குவேன், அப்படி இல்லை, வாங்கிக்குவேன், நிச்சயமா அந்த கடைசி நாள்ல எனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னார். சரிங்களா? அப்ப அவர் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது அதை கொடுப்பார் அப்படிங்கிறதான், சரிங்களா? ஓகே. அப்ப இந்த அழைப்பினுடைய ஒரு விஷயம் எதற்கான ஒரு நம்பிக்கைக்குரிய அழைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரே அழைப்பு எதை சார்ந்து இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எதை சார்ந்து இருக்கு? இந்த சத்தியத்திற்குள்ளாக வந்து அந்த சத்தியத்துக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருக்குது. அது என்னன்னா 1,44,000 பேர் எப்படியாச்சும் ஆயிடுவோம் அப்படிங்கிறதான். அந்த நம்பிக்கை என்னன்னா ஒரே அழைப்புக்குள்ளாக, இந்த ஒரே அழைப்பு அந்த சபையாவோங்கிற நம்பிக்கையில இருக்குது. அப்ப அழைப்பு எங்க? அழைப்பு பரலோகத்துக்கு அப்படின்னு வசனம் இருக்கா? சரிங்களா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
பக்கம் 289. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். சரிங்களா? அவரை கவனிச்சு பாருங்க. அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரோ அதே மாதிரியான ஒரு விஷயத்துலதான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்போஸ்தலர் பவுல் நம்மளை பார்த்து பரம அழைப்புல உங்களுக்கு பங்கு இருக்கு. யார பங்காளின்னு சொல்லுவோம்? நம்ம வாழ்க்கையில யார பங்காளின்னு சொல்லுவோம்? சரிங்களா? எதுல பங்கு? சொத்துல. இப்ப உங்களுக்கும் எனக்கும் யாருக்குள்ளான பங்கு இருக்கிறதா, எங்க இருக்கிறதா சொல்றாரு அப்போஸ்தலர் பவுல் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல? பரலோக அழைப்பின் உங்களுக்கு அங்கே ஒரு பங்கு இருக்கு. அந்த பங்கு தான் என்னன்னா, 144,000 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனத்துல கனமகிமை சாகாமைக்குரிய அந்த கிரீடம் இருக்குது, ஜீவ கிரீடம் இருக்குது, மகிமையுள்ள அந்த கிரீடம் இருக்குது. அந்த கிரீடத்திற்கு பாத்திரவான்கள் ஆவதற்கான பரலோக அழைப்பின் பங்கு. சரிங்களா? அப்ப இந்த அழைப்பு எதற்கான பங்குக்கான அழைப்பு? பரம அழைப்பு, பரலோக அழைப்பு. அந்த அழைப்புக்கு ஒரே அழைப்பு. அது எந்த இடத்துக்கான போஸ்டிங்? பரலோகத்துக்கான போஸ்டிங்னா ராஜ்யத்தில் ராஜாக்களாகக்கூடிய 144,000 பேருக்கு ஒரு போஸ்டிங் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? 33 AD. இப்ப ஆல்மோஸ்ட் இந்த 144,000 பேர்ல எண்ணி 12,000 கூட இருக்காது, 5,000 கூட இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த நிலைமையில தான் இருக்கு. ஓகே, மிச்சம் இருக்கிற இந்த வேகன்சியில ஃபில் பண்றதுக்கு தான் இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். கொஞ்சம் கவனமாவே இந்த இந்த அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்வோம். சரிங்களா? உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொண்டு, சரிங்களா? அப்ப அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்வதில் நாம் ரொம்ப தெளிவான ஒரு காரியமாக நம்ம இருக்கணும். சரிங்களா? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பக்கம் 812. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். சரிங்களா? அப்ப ஒரு வேலையா நீ போயிட்டு வரணும், யார்ப்பா நமது காரியமா போறது அப்படின்னு பிதாவாகிய தேவன் ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாரு. கான்ஃபரன்ஸ்னா கான்ஃபரன்ஸ் ஹாலில் எல்லாரையும் உட்கார வச்சு, யார்ப்பா நம்ம வேலையா போயிட்டு வர்றது அப்படின்னு எங்க போட்டிருப்பாரு? பூமியிலையா பரலோகத்திலையா? பரலோகத்துல. சரிங்களா? யார் நமது காரியமா போவா, அந்த வேலையை முடிச்சுட்டு வரணும் அப்படின்னா அங்க யாரெல்லாம் இருந்திருப்பா பரலோகத்துல? அப்புறம் அப்புறம் பிரதான தூதர்கள், ஆர்கேஞ்சல்ஸ், சேராபீன்கள், கேருபீன்கள், வேற நம்மால விட்டுட்டீங்க, அவங்க கூட இருந்திருக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு சில கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது யோபு புத்தகத்துல பாக்குறோம், அங்கேயும் அவரும் வந்து நிப்பாப்புல. அவர் எங்க சுத்திட்டு வந்து நிப்பாப்புல? பூமியெல்லாம் சுத்திட்டு அவர் வந்து அங்க நிப்பாப்புல, இல்லைங்களா? அப்ப இது மாதிரி ஒரு இது பண்ணும்பொழுதுதான் யார் நமது காரியமா போவானா அவருக்கு என்ன அவருடைய காரியம்? இந்த முழு மனுக்குளமும் மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்க ஆதாமுக்குள்ள யார் இந்த மீட்பின் திட்டத்துல தன்னுடைய ஜீவனே கொடுக்க போறதுன்னா எல்லாம் பேக் அடிச்சிருச்சுங்க. அப்படின்னா யாரும் பதில் சொல்லல. சரிங்களா? அப்ப பார்க்கும்போதுதான் அங்கே யார் சொல்றாருன்னா, இந்த வேத வாக்கியங்கள்லாம் யாரை பத்தி எழுதியிருக்கு? இந்த வார்த்தையே யாருதான்? அப்ப என்னைய பத்தி தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்த நம்முடைய ஆண்டவர், இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி மனுஷனாக வந்தார். இதை வந்து நம்ம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல கூட 5ல இருந்து படிக்கிறோம். படிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5. பக்கம் 271. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது கிறிஸ்துவின் மரண பரியந்தமும் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி
இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு தாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு தந்தள்ளி தன்னுடைய வலது பார்சத்தில் ராஜாவாக அமர்த்தினார். சரிங்களா? அவர் மரித்து உயிர்த்தெழுந்து போன பிறகுதாங்க வலது பார்சத்துல ராஜா மாதிரி அமர்ந்தார். அவரை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். அதுக்கு முன்னாடி வரையும் அவருடைய மடியில இவர் யார் தான்? ராஜா இல்ல. சரிங்களா? அதனாலதான் இத நம்ம நீதிமொழி சங்கீதம் 8 4-5 மனுஷனையும் மனுஷகுமாரனையும் நினைக்கிறதற்கு எம்மாத்திரம் அவரை தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். அப்படிங்கும் போதுதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டு ஒவ்வொருவருக்காகவும் மரித்ததுனால உயர்த்தினார். 9-10 படிங்க. பேஜ் நம்பர் சொல்லிட்டு. பக்கம் 271, பிலிப்பியர் 2:9. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9-10. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 7. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினேன், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டு இருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மனுஷனையும் மனுஷகுமாரனிங்கிறோ மனுஷகுமாரன் அவர் என்ன பண்ணிட்டார்? தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட மனுஷ நிலைமையில இந்த பூமியில வந்தார், ஒவ்வொருவருக்காகவும் மரித்தார். அதனால தேவன் என்ன பண்ணிருக்காரு? அதுக்கப்புறம் படிங்க. இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அதுதான் வலது பார்சத்தில் அமர வைத்து கிரீடம் சூட்டி இருக்கிறார். சரிங்களா? இப்ப பிதாவாகிய தேவனுடைய வேலையாக வந்த போது கிறிஸ்துவை என்ன மாதிரி மகிமையில் அழைத்து உட்கார வச்சிருக்கிறாரு பாருங்க. ஏனென்றால் தமக்காகவும் ஒரு நிமிஷம். அப்ப இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனும் யார அழைச்சாருங்க? கிறிஸ்துவ என்னுடைய வலது பார்சத்துல உட்கார்றதுக்கு வாப்பா அப்படிங்கிறதுக்கு முதல்ல போப்பான்னாரு. எங்க போ சொன்னாரு? மனுஷனுக்கு தாங்க இந்த வாய்ப்பு. இந்த கனமகிமை சாகாமைங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காரு, தேவ தூதர்களுக்கோ பிரதான தூதர்களுக்கோ இல்ல. அவருடைய ஒரே பேரான குமாரன், ஒரே படைப்பு, ஆதியில அவரை கொண்டு அவரை மூலமாக தான் எல்லாம் படைக்கப்பட்டது. ஆனாலும் ராஜாவாக்குறதுங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? கிறிஸ்துவை ராஜாவாக்கணும்னா அவர் என்னவாதான் இருக்கணும்? மனுஷனா பிறந்திருக்கணும். அதனாலதான் தேவன் போப்பான்னு சொன்னது மகிமையா எந்திரிச்சு வாப்பாங்கிறத அழைப்புக்குள்ள கொடுக்கறதான். போப்பான்னு சொன்னது என்னுடைய அர்த்தம். ஃபர்ஸ்ட் அழைப்பு யாருக்கு இருந்துச்சுங்க? பரலோகத்துல என்னுடைய வலது பார்சத்துல அமர வாப்பான்னு சொல்லி அந்த அழைப்புக்காக தான் ஃபர்ஸ்ட் அழைப்பு அவருக்கு கொடுத்தார். அந்த ஒரே அழைப்புக்குள்ளாக நாமளும் அதே மகிமைக்குள்ள போவதற்காக அழைத்திருக்கிறார். யார் அழைத்திருக்கிறா? இப்ப பிதாவாகிய தேவன் தான் யாரையும் அழைத்திருக்கிறார். இப்ப யாரையும் இப்ப அழைச்சிருக்கிறார்? நம்மளையும் அழைச்சிருக்கிறார். எங்க அழைச்சிருக்கிறார்? பரலோகத்தில். வெளிப்படுத்தல் 3:21. பக்கம் 337. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இப்படிப்பட்ட ஒரே அழைப்புல எங்க போய் உட்காருவதற்கான நம்பிக்கை உண்டாயிருக்கு ஜெயம் கொள்கிறவர்களுக்கெல்லாம்? சிங்காசனத்துல. சரிங்களா? கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்துல அமர்வதற்கு. சரிங்களா? அப்படியாக இந்த இடத்துல கிறிஸ்துவானவர் அங்கிருந்து அனுப்பப்பட்டார். சரிங்களா? தேவன் தான் அங்க அனுப்பினார். சரிங்களா?
ஆனாலும் தேவன் அனுப்புன அந்த இதுல தேவன் எப்படி சொல்லிடலாம், நீ போப்பான்னு சொல்லிடல. யார் நமது காரியமா போகணும்னு அதை என்னையதான் சொல்றாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாருங்க, நீங்க சொன்ன அந்த விஷயம்லாம் என்னையதான் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த விஷயமாக பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். வந்ததனுடைய நோக்கத்தை ஏசாயா 6:8 தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. பேஜ் நம்பர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பக்கம் 812. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். தொடர்ந்து. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, தெரியல, கொஞ்சம் சத்தம் இல்லாம இருக்கு, சொல்லுங்க. ஓகே, தொடர்ந்து. காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவருடைய கண்களை மூடி போடு என்றார். சரிங்களா? பாருங்க, அங்கேருந்து கிளம்பி வந்த ஆண்டவர்கிட்ட கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுங்களா? பரலோகத்திலேருந்து பிதாவின் சார்பில் யார் நமது காரியமா போவான்னு சொன்னதுப்ப கிளம்பி வந்தது யாரு? வந்தவருக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? திருவிழியத்துல படிக்க முடியுங்களா? அதுல படிக்கட்டுங்க, அதுல படிக்கட்டுங்க. 8 இருந்து படி. மேலும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியனை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த மக்களை அணுகி, நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்கும் கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருக்கும் உணராதீர்கள் என்று சொல். அவர்கள் கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறி குணமாகாமலும் இருக்கும்படி இந்த மக்களின் இதயத்தை கொழுப்படைய செய், காதுகளை மந்தமாக செய், கண்களை மூட செய் என்றார். சரிங்களா? இப்ப ஆண்டவர் செஞ்ச வேலை என்ன? இதுதானே பண்ணணும். பண்ணாரா? எப்படி பண்ணார்? இல்ல, இங்க கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை கவனிங்க. அவர்கள் கண்ணால காணாமலும் காதார கேட்காமலும் இருதயத்தில் உணராமல் இருக்கும்படி அவர்களை போய் என்ன பண்ணு, மூடி போடுன்ட்டார். அப்படி எதுவும் நடந்துச்சா? எப்ப நடந்துச்சு பாருங்க. அவர் வந்தது எங்கங்க? இஸ்ரேல் நாட்டுல. அவர்கள் கிறிஸ்துவினுடைய யாசுவா மெசியாவினுடைய போதனைகளை யாராச்சும் கேட்டாங்களா? அவங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுச்சா? புரியுதுங்களா? அவங்க உணர்ந்தாங்களா? இதனாலதான் அவரை கொண்டு போட்டாங்க. சரிங்களா? அப்ப அவர் கரெக்டா பண்ணிட்டார். அவர் சொன்ன விஷயத்தை பூமியில வரும்பொழுது அவர் என்ன பண்ணிட்டாருங்க, கரெக்டா அவங்க கண்ணால பார்க்காமலும் காதால் கேட்காமலும் உணராமலும் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொளுத்து போயிருக்க வச்சிருப்பா அப்படின்ட்டார். அப்ப இருதயம் கொளுத்துச்சுன்னா என்ன ஆகும்? இருதயத்துல கொழுப்பு உண்டானுச்சுன்னா என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக் வரும். அததான் இங்க பண்ணி வச்சார். சரிங்களா? அப்ப இது லிட்ரலா நம்ம எடுத்துக்க வேணாம். சரிங்களா? இததான் மத்தேயு 13 10 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13 10 பக்கம் 19. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு ஓமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதாவது ஜனங்களோடு, பரிசேயர்களோடு, சதுசேயர்களோடு, பிரதான ஆசாரியர்களோடு, ஆசாரியர்களோடு, முழு இஸ்ரேல் யூதர்களோடு பேசும்போது, பொதுவா பேசும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார்? சரிங்களா? ஓமைகளாக பேசுவார். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இது யார் கேட்டது? சீஷர்கள் கேக்குறாங்க, ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே ஓமையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க டைரக்டா அந்த அர்த்தத்தை சொல்லிட்டு போயிருங்களே. இப்ப விதைப்பவன் ஓமை, அதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டார். யார்கிட்ட சொன்னார்? சீசர்கள்ட்ட தான் சொன்னார். பொதுவா அது விளக்கம் சொன்னாரா? பொதுவா எல்லா ஜனங்களுக்கும் சொன்னாரா? சொல்றார். அதுக்கப்புறம் இன்னொரு ஓமையை சொன்னார். சரிங்களா?
கலை அப்படிங்கிற ஓமையை பத்தி பேசினார். அந்த கலை ஓமையில சீசர்களுக்கு புரியல. படிக்கலாம் பாருங்க, அதுலயே கூட 36 படிங்க. பக்கம் 20, 21. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் கலைகளை பற்றி உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். யார் மட்டும்தான் வந்து கேட்டது? அவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணாருங்க? விளக்கம் கொடுத்தார். சரிங்களா? அததான் சீசர்கள் கேட்கறாங்க. நீங்க விளக்கத்தை டைரக்டா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போயிடலாம்ல. அப்படிதான் சீசர்கள் கேட்கறாங்க. சரிங்களா? ஆண்டவரே, நீங்க பரலோக ராஜ்யத்தினுடைய இத நீங்க ஏன் இப்படி ஓமையாவே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? டைரக்டா அர்த்தத்தை சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்போ இதுல ஒரு குரூப்புக்கு இந்த ரகசியம் எல்லாம் அருளப்படும். அநேகரா இருந்த இஸ்ரேல் ஜனங்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதவாதர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், முழு இஸ்ரேல் யூதர்களுக்கெல்லாம் அருளப்படவில்லை. அவரோடு கூட இருந்த அவருடைய சீசர்களுக்கு மட்டுமே பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் புரியும்படி பேசினார். மொத்தம் ஏறக்குறைய 39 ஓமை பேசியிருக்கிறாரு. அந்த 39 ஓமையில 2 தான் நம்மளுக்கு சாம்பிளுக்கு விலைக்கு சொல்லியிருக்கோம். மற்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா? ஒரு சில ஓமைகளை நம்ம வசனத்தின் அடிப்படையில வியாக்கியானம் பண்ணியிருக்கிறோம். கடுகு ஓமை, புளித்தம்மா ஓமை, 10 வெள்ளி காசு, இதெல்லாம் நீங்க இங்கேதான் கத்துருப்பீங்க. சரிங்களா? அப்படியே வேற எங்கேயாச்சும் கத்துருந்தா எங்கள்கிட்ட இருந்து காப்பி அடிச்சதா இருக்கும். சரிங்களா? அது அப்புறம் பேசிக்குவோம். அப்ப விஷயம் என்னன்னாக்க, இந்த காரியங்கள் எல்லாம் கிறிஸ்து அவருடைய சீசர்களுக்கு மட்டும், ஒரு சின்ன குரூப்புக்கு மட்டும்தான் இந்த விஷயத்த சொன்னார். அந்த குரூப்புக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். அந்த பாருங்க, நம்ம அழைப்பு இருக்கு இல்லையா? எதுக்கு அழைப்பு? பரம அழைப்பு. எதுக்கு? ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் உங்க கையில கொடுக்க போறேங்கிறார். யாருக்கிட்ட? சிறுமந்தைய 1,44,000 பேரை. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் வெளிப்படும். சரிங்களா? அப்படிங்கும் போதுதான் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி சீசர்களாகிய உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. இப்ப என்ன ஒரு கேள்வினா, இப்ப நம்மளுடைய அழைப்பினுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஒரே நம்பிக்கைக்கு உறுதிப்படுத்துவதில்ல, இந்த ஸ்டெப்புக்குள்ள வந்திருக்கிறோம்னாலே நம்ம என்ன ஆயிருக்கிறோம்? இன்னைக்கு பாருங்க, இந்த முழு கிறிஸ்தவமும் உலகளாவிய அளவுல 400 கோடி பேருக்கு மேல இருக்கிறாங்க. 2000 மட்டும் ஒரு எடுத்த கணக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒழுங்கா எடுக்கல, உலகளாவிய அளவுல மொத்தத்துல அப்படி எல்லாம் தெளிவா இல்ல. சரிங்களா? அப்ப 450 கோடி பேர் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதுல இந்த சத்தியத்துக்குள்ள கிறிஸ்தவர்களை மட்டும் சொல்றேன், இந்த சத்தியத்திற்குள்ளான தெய்வீக அந்த ரகசியங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியுமா? அவர்களுக்கு தனிமையில் விளக்கி காமிக்கிறார்னா கிறிஸ்து நம்மளுக்கு புரிய வைக்கிறார். சரிங்களா? அப்ப அந்த புரிந்து கொள்ளுதலுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோங்கும் போதுதான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாம் சீசர்களாகிய உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. இது இன்னும் யாருக்கும் அருளப்படலன்னு பாத்தீங்கன்னா, அதுல 16வது வசனத்தை 17 படி. 13ல 16, 17. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அப்ப ஏசாயாவுல பாக்குறோம், அவர்கள் கண்ணை குருடாக்கிறது, அவங்க காது மந்தமாக்கிறது, அவர்கள் இருதயம் உணராத அளவுக்கு கொளுத்த இருதயமாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இந்த சிறுமந்தைக்கு மட்டும் அவருடைய சீசர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்கள் கண்கள் காண்கிறதனால் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் அப்படிங்கிறார். அப்ப பாக்குற கண்ணை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? இப்ப சிறுமந்தையாகி அவருடைய சீசர்களுக்கு மட்டும்தான். இத இன்னும் விசேஷ விதமா சீசர்களை பத்தி சொல்லும் பொழுது ஏசாயா 8ஆம் அதிகாரத்துல 16, 17 கூட படிங்க. 15ல இருந்தே படிங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் வசனம் 15, பக்கம் 814.
ஏசாயா 8:15. அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். அநேகர் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம், அன்னைக்கு யூதர்கள்ல உள்ள அநேகர், ஒண்ணுமே புரியல ஆண்டவர் பேசுனது. இன்னைக்கு கிறிஸ்தவம் 400 கோடிக்கு பேருக்கு மேல இருக்கிற கிறிஸ்தவத்துல அநேகருக்கு என்னதான் இந்த பைபிள் சிக்குண்டு பிடிபட்டு நொறுங்குற மாதிரி ஒண்ணுமே புரியாத மாதிரி தான் தேவனே கொடுத்திருக்கிறார். ஆனா யாருக்கு புரிய வைப்பார்? படிங்க. சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு. அப்பயே சொல்லிட்டார், சீசர்களுக்கு மட்டும்தான் இந்த முத்திரையை ஓபன் பண்றதுக்கும் அதுக்கான ரகசியத்தை பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் மத்தேயு 13:16 வசனம், உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும். அப்படின்னா இந்த அழைப்பின் காரியத்துல, அந்த ஒரே அழைப்பின் காரியத்துல நம்ம கண் பார்க்கிற தகுதி கிடைச்சிருக்குன்னா நம்மளுடைய அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்திக்கலாமா? இந்த சத்தியம்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குது அப்படின்னா, புரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த அழைப்பு, ஒரே அழைப்பு இருக்குல்லையா, லேக்கன் 44க்கான அழைப்பு, அதுல நம்மளுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக்கலாமா? எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, தேவன் இதை ஏற்படுத்தியிருக்கார், எனக்கு இது புரிய ஆரம்பிச்சிருச்சு, இந்த வேதம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்ம எதை உறுதிப்படுத்திக்கலாம்? இப்போ பரம அழைப்பு எனக்கு உறுதியாயிருக்கு, நம்மளுக்கு புரிய வச்சிருக்காரு, மற்றவங்களுக்கு புரிய முடியாது. சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயுல அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஏசாயா எழுதினார்ல இதுக்கு முன்னாடி, இந்த சாட்சி ஆகமத்தை கட்டி வேதத்தை சீசருக்குள் முத்திரையிடுங்கன்னு சொல்லி எழுதினார்ல, எழுதினவருக்கு ஏதாச்சும் தெரியுமா? இதை பத்தி எல்லாம் யாரை பத்தி எழுதுறது, என்னது ஏதாச்சும் தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. ஆனா இந்த சாட்சி ஆகமத்தை கட்டி வேதத்தை சீசருக்குள் முத்திரையிடுனா அவங்கதான் ஓபன் பண்ணி பார்க்கலாம். சாட்சி ஆகமம்னா வேதம்னா என்னங்க? வேதம்னா சரி, வேதம்னா பழைய ஏற்பாடுன்னு எது வசனம் இருக்கா? வேதம் என்றால் பழைய ஏற்பாடுன்னு வசனம் எங்கேயாச்சும் இருக்கா? ஓகே, லூக்கா 24:27 படிங்க. 24ஆம் அதிகாரம் வசனம் 27, பக்கம் 123. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பாருங்க, உயிர் தெளிந்து வந்த பிறகு ஆதி ஆகமம் முதல் மல்கியா புத்தகம் வரை மோசே முதல் எல்லா தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களை விவரித்து காமித்தார். எல்லா தீர்க்கதரிசிகளும் அப்படின்னா என்னது? முழு 39 புத்தகமும் வேதம். சரிங்களா? அந்த விவரித்து காமிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் அவர் கன்னிமரியாள் இடத்திலே பிறப்பார், கன்னியின் இடத்திலே பிறப்பார். பிறந்தாரா அப்படிங்கிறது எங்க இருக்கு? அல்ல, பிறப்பாருங்கிறது அங்க எழுதி இருக்கு, ஏசாயாவுல இருக்கு. கன்னியின் இடத்துல பிறந்தார்னு எங்க எழுதி இருக்கு? மத்தேயுல எழுதி இருக்கு, லூக்கால எழுதி இருக்கு. சரிங்களா? அப்ப பிறந்தார்னு சாட்சி கொடுத்த புத்தகம் எது? பிறந்தார்னு சாட்சி கொடுத்த புத்தகம் எது? புதிய ஏற்பாடு. சரிங்களா? ஆடாக அடிக்கப்படுவார் அப்படின்னு ஏசாயாவுல எழுதி இருக்கு. அடிக்கப்பட்டதாக செத்ததாக எங்க எழுதி இருக்கு? புதிய ஏற்பாடு. புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டுல அவருடைய ஆடைகள் எல்லாம் பங்கு போட்டுக்குவாங்கன்னு எழுதி இருக்கு. போட்டுக்கிட்டாங்கன்னு எங்க எழுதி இருக்கு? புதிய ஏற்பாட்டுல எழுதி இருக்கு. சரிங்களா? இப்படி அவரை மட்டும் எழுதல, யாரை பத்தியும் எழுதி இருக்கு. எங்க எழுதி இருக்கு? வேதத்துல எழுதி இருக்கா? பழைய ஏற்பாட்டுல எழுதி இருக்கா? பரிசுத்தவான்களை என்னிடத்துல கூட்டி சேருங்கள், பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை பரலோகத்துல கூட்டி சேர்க்கிறதுக்கு இங்க பூமியிலே கூட்டி சேருங்கன்றார். சரிங்களா? அது மட்டுமா சொன்னாரு? தானியேல் 7:25, 26ல கிறிஸ்து 2ஆம் வருகையில ராஜ்யத்தின் நியாய தீர்ப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது பரிசுத்தவான்களும் அங்கே வந்து அமர்ந்து அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள் அப்படின்னு எழுதிருக்கு. சரிங்களா? அப்ப இதெல்லாம் நம்மளை பத்தியும் எழுதியிருக்கு. அது அப்புறம் இது பண்ணிக்கலாம். அப்ப முதல்ல கிறிஸ்துவ பத்தி நம்ம சிந்திக்கும் பொழுதுதான் இந்த சீசர்கள் பத்தி பேசுறோம் இல்லையா, சீசருக்குள் முத்திரிக்கப்பட்டு அப்படிங்கிறது. அப்ப இந்த வேதம் என்பது பழைய ஏற்பாடு, சாட்சி ஆகமம் என்பது புதிய ஏற்பாடு. எதெல்லாம் நடக்கும்னு சொன்னதெல்லாம் நடந்துச்சு எதுல? புதிய ஏற்பாட்டுல.
அப்ப இந்த ஒரு காரியத்தினுடைய மகத்துவத்தெல்லாம் யாருக்குள்ளாக முத்திரிக்க வச்சுட்டாரு? சீசர்களுக்குள்ள. ஆனா இவைகளை எழுதினவர்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுச்சா? காணவும் கேட்கவும் ஆசையா இருந்தும் காணாமலும் கேளாமலும் யாரும் போயிட்டா? மத்தேயு 13:17 படிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பக்கம் 20. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. அப்ப இந்த ஒரு காரியம் தான் நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம் அப்படின்னா, அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த காலகட்டத்துல கடைசி நாட்கள்ல வேதத்தினுடைய மகத்துவம் எல்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குதுன்னா நம்மளுடைய கண்களை திறந்திருக்கிறார், நம்முடைய காதுகள் கேட்க கொண்டிருக்கிறது, இருதயம் கடினப்பட்டிருக்கா, அதுவும் ரத்த ஓட்டம் கரெக்டா இருக்குங்களா, ஜீவனுக்கு ஏதுவான ரத்தம் அடைக்கப்படாம என்ன ஆயிட்டு இருக்கு? ஃபுல் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. எங்கேயும் கொழுப்பெல்லாம் அதிகம் இல்லை. சரிங்களா? கொழுப்பு இருந்தாதான் அடைக்கும். ஓகே, திரும்ப மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11ல இருந்து படிங்க. இப்ப யாருக்கு கொழுப்பு அடைக்கும், யாருக்கு காது கேட்காது, யாருக்கு கண்ணு தெரியாது? படிக்கலாம். 13ல 11. மத்தேயு 13ல. சரி, ஓகே. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி அவர்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்பட்டது, உங்களுக்கு அருளப்பட்டது, உங்களுக்கு சீசர்களாகிய உங்களுக்கு அருளப்பட்டது. இது அப்படியே பைபிளை பொட்டமான பாடம் பண்ணிக்கிட்டு சங்கீதம் 23 96 சங்கீதத்தை அப்படியே வாசிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? மேக்சிமம் கிறிஸ்தவத்துல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்படியே வாக்கு தத்தத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வாக்கு தத்தத்துக்கு பாத்திரவான்கள்லாம் இவங்க இல்லவே இல்லை. எல்லா வாக்கு தத்தமும் பரலோகத்திற்குரிய மகத்துவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. முற்பிதாக்களே அடையல, இவங்க இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சத்தியத்தை அறியாத யாரு? பாஸ்டர்களும் ஊழியக்காரர்களும் பிசப்புகளும் மற்ற ஏனையரும். அந்த வாக்கு தத்தம் என்னன்னு கூட தெரியாது. சரிங்களா? ரொம்ப கடினமா பேசுறேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் விஷயம் இதுதான் உண்மை. சரிங்களா? அப்ப இந்த ஒரு காரியத்தினுடைய மகத்துவம் என்னன்னே தெரியாம இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் நம்முடைய கண்களை காதுகளை திறக்க வச்சிருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. 12ஆம் வசனம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப என்ன உள்ளவன் என்ன இல்லாதவன்? உள்ளவனுக்கு இன்னும் அள்ளி கொடுப்பார். அது அந்த வசனம் உள்ள அப்படின்னா கேட்கிற மனசு உள்ளவனுக்கு இன்னும் கொடுப்பார். அந்த வசனத்துக்குள்ளான ஆராய்ச்சி பிரயாபட்டணத்தாரை போல அந்த வாஞ்சித்து தேடி வாசியுங்கள் அப்படிங்கிற காரியத்துல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, அவைகள் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்குதுன்னு சொல்லும் பொழுது அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ணதுனாலதான் பிரயாபட்டணத்தார் நற்குணசாலிகள் ஆனாங்க. அப்ப என்ன உள்ளவன்னா அந்த வாஞ்சை உள்ள அந்த இருதயம், கேட்கக்கூடிய காதும் பார்க்கக்கூடிய உணர்வுள்ள அந்த கண்ணும், அதை தான் சொல்றார். அப்ப உள்ளவன்னா பார்க்கிற கண்ணு உடையவனுக்கு இன்னும் பார்க்கறதுக்கு அதிக பாருங்க. இப்ப நம்ம ஏறக்குறைய ஒரு வருட காலமா இந்த ஒரு காரியங்கள்லாம் கற்றுக்கொண்டு வர்றோம். இப்போ ஒரு லெவலுக்கு மேல நம்ம போகும்போது இன்னும் அட்வான்ஸா இன்னும் ஆச்சரியமான காரியங்கள் தான் நம்மளுக்கு புலப்படுது. இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மந்தமா தான் இருந்திருக்கும் பைபிள். சரிங்களா? உண்மையா பொய்யா? சரிங்களா? அப்ப இதுதான் என்னன்னா நம்முடைய பார்க்கிற கண்களையும் கேட்கிற காதுகளையும் தேவன் என்ன பண்ணிட்டார்? குருடாக்கீரல நம்மளுக்கு ஓபன் பண்ணிட்டார். அது சிறிய மந்தைக்கு தான். தொடர்ந்து வாசிங்க. 13ஆம் வசனம், அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவத்து அத்தனைக்குமே, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அத்தனையுமே 400 கோடிக்கு மேல ஓமையாவே சொல்லிட்டு போவாங்க. அவங்களுக்கு அர்த்தமும் தெரியாது. சரிங்களா? ஆமா, திறப்பேன். சரிங்களா? மறைபொருள்களை வெளியாக்குவேன்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப இந்த ஓமைகளுக்குள்ளாக தான் ரகசியம் இருக்கு. இந்த 2 ஓமையை விட்டு எப்பயாச்சும் எங்கேயாச்சும் அதிக விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்களே, விதைப்பேன் ஓமை, கலை ஓமை. கலை ஓமை யாருமே பேச மாட்டாங்க, அதுவே கொஞ்சம் டஃப் தான். அது விளக்கம் கொடுத்தும் புரியாம தான் இருக்குது. சரிங்களா? அப்ப விதைப்பேன் ஓமை தான் வருஷம் முச்சிவிடும். அதுதான், அதுக்கு மிஞ்சி உங்களை வளரவும் விட மாட்டாங்க. சரிங்களா? வளர்ந்து கேள்வி கேட்டுட்டீங்கன்னா சபை நீக்கம் தான். சரிங்களா? ஓகே.
அப்ப இதுதான் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு காரியத்துல நம்ம நம்மளுடைய கண்களை திறந்துட்டாரு. ஆனா மற்றவர்களுக்கெல்லாம் இது வசனமாவே இருக்குது, மறைபொருளாவே இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு முழு கிறிஸ்தவத்தினுடைய கண்களையும் காதுகளையும் இருதயத்தையும் என்ன பண்ணிட்டார்? க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறார். படிங்க. இன்னைக்கு, அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு படிங்க. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவர்கள் பாக்கியமுள்ளவைகள். ஓகே, அப்ப இதுதான் என்ன சொல்லிட்டாருன்னா, இன்னைக்கு முழு கிறிஸ்தவத்துக்கும் இது மறைபொருளா இருக்குது. இது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்பனா அவர் அழைத்த அழைப்புக்கு இன்விடேஷன் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இருக்கா, நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? இன்விடேஷன் கிடைச்சிருச்சு, அழைப்பு கிடைச்சிருச்சுங்க, இன்விடேஷன் கிடைச்சிருச்சு, வாங்கப்பா அப்படிங்கிறது. எதுக்கு? இந்த 1,44,000 பத்தி எங்கேயாச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்களா யாராச்சும்? நம்பர் தான், சரிங்களா? அந்த 1,44,000 பேருக்கு கிடைக்கக்கூடிய மகிமை என்னன்னு தெரியுமா? நித்திய ஜீவனை பத்தி கிறிஸ்தவம் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த 1,44,000 பேருக்கு வேதம் யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு? கணம், மகிமை, சாகாமை. இந்த கணம், மகிமை, சாகாமை பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். கிறிஸ்து அப்படியே எடுத்து யார்கிட்ட கொடுக்குறார்? 1,44,000. இந்த விஷயமே தெரியாது கிறிஸ்தவத்துக்கு, சரிங்களா? அப்ப இந்த ஒரு காரியத்தை, அழைப்பு நம்ம வாழ்க்கையில தெளிவான அழைப்பு கொடுத்திருக்கிறார் தேவன். இதெல்லாம் புரிய வைக்கிறாருனால தெளிவான அழைப்பு. சரி, எங்க இருந்து அழைக்கிறார்? இல்ல ஞானஸ்தானங்கிறது உறுதிப்படுத்துறது. அதுக்கு முன்னாடிதான் இந்த அழைப்பு கிடைக்குது நம்மளுக்கு. ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி தான் இந்த அழைப்பு, வாங்கப்பா பரலோகம் போகும். உங்களுக்கு 1,44,000 பேருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்காக கிறிஸ்துவ பலி செலுத்தி இருக்கிறேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசிச்சு. தொடர்ந்து அதை பலி செலுத்துங்க. பலி செலுத்தி என்ன ஆகுங்க? பலி செலுத்துவதற்கு என்ன பண்ணுங்க? ஞானஸ்தானத்துக்குள்ள வாங்க. அதுதான் உறுதிப்படுத்துறது. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துறதுனா இந்த அழைப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார் தேவன். அதை உறுதிப்படுத்துறது தான் என்னதுங்க? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க? பேப்டிசம். அதான் உறுதிப்படுத்துறது. உங்க பேர் பரலோகத்துல எழுதப்படணும். அது எழுதப்படுற ஒரு டைம் என்னன்னா, அதான் அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுற அந்த ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ். இந்த அழைப்பு தான் இப்ப என்னன்னா, இந்த சத்தியம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இந்த அழைப்புல நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓ, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குதா அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. அப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, உங்களை எங்க இருந்து அழைச்சிருக்கிறார்? எங்க இருக்கிறீங்க? இப்ப அந்த இடத்துல இருந்து உங்களை அழைச்சிருக்கிறார். இப்ப எங்க இருக்கிறீங்க? கரெக்டா சொல்றாரு, சரிங்களா? நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்னா இந்த பூமியில இருக்கிறோம். ஓகே, அதுல எங்க இருக்கிறோம்? இப்போ உலகத்துல. அதான் பூமி உலகம் ஒண்ணுதான், சரிங்களா? இந்த உலகமாகி இந்த இடத்துல விசேஷ விதமாய் சபையில இருக்கிறோம் நம்ம. அது என்ன சபை வேணாலும் இருக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன சபைன்னு பேர் வச்சோம்னா பேர் சபை. அது என்ன வேணாலும் வச்சுங்க. பெந்தகோஸ்தே சபை, ஆர்சி சபை, சிஎஸ்ஐ சபை, எல்லா சபை, லூர்தரன் சபை, டிஎல்சி, பிஎல்சி, என்னென்ன இருக்குதோ எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன சபை? பேர் சபை, சரிங்களா? இப்ப இந்த பேர் சபையில இருந்து தான் நம்மள எங்க அழைக்கிறார் அப்படின்னு வசனம் இருக்கா? அதாவது உலகத்திலேருந்து அழைக்கிறாருங்கிறதுக்கு வசனம் இருக்கு, சரிங்களா? உலகத்திலேருந்து உங்களை அழைத்தேன்னு சொல்லி சீசர்களுக்கு சொல்லி இருக்கிறார், வசனம்லாம் இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க சொன்ன உடனே சபையிலேருந்து அழைச்சிருக்கான்னு சொன்ன உடனே எப்படி அது அப்படின்னு நானே நினைக்கிறேன். ஆனா வசனம் இருக்கான்னு கேட்கிறேன். வசனம் சரி, படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்துதல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பக்கம் 350. பின்பு வேறொரு சத்தம் வானத்தில் இருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். எவளை விட்டு வெளியே வாருங்கள்?
சரிங்களா? அவளை விட்டு, சரி, எவளை விட்டு, சரி, அதுக்கு முதல் வசனத்திலிருந்து படி. 18ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் பக்கம் 349. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. இப்ப எது விழுவ போதான்? மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது. என்ன 2 வாட்டி விழுவுமா? அப்படியா? சரி. அப்ப மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன இருக்குன்னா பேய்களினுடைய குடியிருப்பு. அந்த மகாபாபிலோன்ங்கிறது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளினுடைய காவல் வீடும் அசுத்த பறவைகளினுடைய இருப்பிடமாக இருக்குதுன்னு சொல்றாரு. சரிங்களா? எதுவும் நம்ம பாடம் பார்த்தோம்னா மகாபாபிலோனை பத்தி பாலாக்கும் அருவருப்பு அப்படின்னு படிச்சோம். அந்த மகாபாபிலோன் தான் அந்த பாலாக்கும் அருவருப்பே. சரிங்களா? அப்ப இந்த பாலாக்கும் அருவருப்புங்கிறது எதை கண்டுபிடிச்சோங்க? அந்த பாலாக்கும் அருவருப்பு அந்து கிறிஸ்து யாருன்னு கண்டுபிடிச்சோம். சரிங்களா? அப்ப அததான் அதே இந்த பாலாக்கும் அருவருப்பா இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவா இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்து அமைப்பாக இருக்கக்கூடிய பாபிலோன் இது விழப்போகுது. அதனால அவளை விட்டு வெளியே வா. இது யார் கொடுக்கிற அழைப்பு? யார் கொடுக்கிற அழைப்பு? தேவன் கொடுக்கிற அழைப்பு. சரிங்களா? இந்த சும்மா ஒரு ரிமைண்டர் தான், ஏற்கனவே பார்த்துட்டோம். எல்லாம் மறதியின் பூமியில எல்லாம் மறந்து போயிருது. சரிங்களா? அப்ப இந்த பாபிலோன் யார் அப்படிங்கும் போது படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பக்கம் 349. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருக்கிறது. ஒரு வேசி இருக்கிறா, அந்த வேசிக்கு மகாபாபிலோன் ஒரு பேர் இருக்கு. அந்த மகாபாபிலோன்ங்கிறது வேசிகளுக்கெல்லாம் யாரு? தாய். நான் தான் தாய் அப்படின்னு எந்த திருச்சபை சொல்லுது? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, நான் ஒன்றும் சொல்ல முடியாது. சரிங்களா? அந்த தாய் திருச்சபையிலேருந்து வந்த மற்ற வேசிகள் யாரு? அது பெத்தெடுத்த மற்ற வேசிகள். புரோட்டஸ்டன்ட். ஒவ்வொன்றும் அதாவது பாஸ்டர் தான் கடவுள். ஏன் ஆடு ஏன் மந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா இந்த ஒரு வேசி மார்க்கமாக பிதாவையும் தெரியாது, குமாரனையும் தெரியாது, இந்த அழைப்பை பற்றியும் தெரியாது, இந்த சத்தியமும் தெரியாம உங்களுக்கு காணிக்கைக்கும் தசம பாகத்துக்கு மட்டும் கல்லறைக்கும் கிளாஸ் எது நடத்துறதுக்கு, ஸ்கூல் நடத்துறதுக்கும் கல்யாணத்துக்கு மட்டும்தான் நம்மளை அப்படியே கட்டி வச்சிருப்பாங்க. மைக்கில் வர கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. அப்ப இதெல்லாம் என்னன்னு பாக்குறோம்னா இந்த மகாபாபிலோன் பேய்களுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் இந்த தெளிவற்ற சத்தியத்திற்கும் உரிய இருப்பிடமாக இருக்குது. அங்கே இருக்கிற நமக்கு தான் தேவன் இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா பரலோகத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறார். சரிங்களா? அப்ப பரலோகத்துக்கு வர்றதுக்குரிய சூழ்நிலையில இப்ப அழைப்பு உலகத்துல உள்ளவங்களெல்லாம் அழைக்கிறாருங்கிற மாதிரி வசனம் இப்ப இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. இப்ப எங்க இந்த அழைப்பு அழைக்கிறாருன்னா இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து தான் நம்மளை அழைக்கிறார். இதெல்லாம் நம்ம அந்த கிறிஸ்து பாடத்துல பார்த்துட்டோம். அந்த வேசி யாருங்கிறப்ப அதுலயே 1வது வசனத்தை படிங்க. வெளிப்படுத்துதல் 17:1 பக்கம் 348. 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. பாருங்க, இதே அப்படியே 15வது வசனத்தை படிங்க. 15ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களும். எந்த ஊர்லயாச்சும் கோபுரம் இல்லாம இருக்கான்னு சொல்லுங்க. எல்லா மொழி எல்லா தேசம் எல்லா நாட்டிலையும் இருக்கும்.
இந்த பொம்பளை உட்கார்ந்து இருக்கிற இடம். சரிங்களா? அதுதான் இந்த பொம்பளை எது மேல உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா தண்ணீரின் மேல் மகாவேசி உட்கார்ந்து இருக்கிறா. 2வது வசனத்தை படிங்க. 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். ஒரு ஸ்திரீ 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகத்தின் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாளாம். இது எத்தனாவது மிருகம்? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல உள்ள 4வது மிருகம். 4வது மிருகம் யாரு? 4வது ஒரு வலு சர்ப்பமான ரோம ராஜ்யம். அந்த ரோம ராஜ்யத்தின் மேல ஒரு பொம்பளை உட்கார்ந்து இருக்கு. பொம்பளைன்னா யாரு? சபை. ரோம சபை மேல ஒரு சபை உட்கார்ந்து இருக்கும். சரி, ரோம நாட்டின் மேல ஒரு சபை உட்கார்ந்து இருக்கும் அப்படிங்கறதான் அர்த்தம். இதெல்லாம் தீர்க்க தரிசனம், நம்மளா எதுவும் புதுசா எல்லாம் கண்டுபிடிக்கலங்க. அப்ப ஒரு 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகமாகிய ரோம ராஜ்யத்தை அடையாளப்படுத்துதுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த மிருகத்தின் மேல ஒரு ஸ்திரீ உட்கார்ந்துருப்பா. அந்த ஸ்திரீ வேசிகளுக்கெல்லாம் தாய். அங்கேருந்து அந்த தாய் திருச்சபையிலேருந்து வெளியே வந்ததுதான் எந்த சபை? புரோட்டஸ்டன்ட் சபைகள் எல்லாம். இப்ப பாபிலோன் இருக்குது, பாபிலோனுக்கு குமாரஸ்திகள் இருக்குது. பாபிலோன் இருக்குது. பாபிலோன்ங்கிறது யாருன்னு பார்த்துட்டோம். இந்த அந்த கிறிஸ்துவனுடைய அமைப்பாக இயங்கக்கூடிய இந்த மிருகம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப அதுதான் பொய் மார்க்கமாக எல்லா வகையான வசனத்துக்கும் ஆப்போசிட்டா இருக்கிற விக்கிரக ஆராதனையிலேருந்து பிதாகுமார பரிசுத்தாவி 3:1ங்கிறதுலேருந்து ஆத்மா சாகாதுங்கிறதுலேருந்து என்னென்ன பொய் இருக்கோ அத்தனையுமே இருக்கும். வசனத்தை அப்படியே சொல்லி கொடுத்துட்டு, கதையை சொல்லி கொடுத்துட்டு, அதுல 4 ஜோக்கு, படத்துல உள்ள 4 ஜோக்கை சொல்லிவிட்டு விளக்கங்கள் முடிந்தது. ஓ, இது வேற. கேட்டு கேள்வி கேட்டினே. இது என்னது? வேதத்தின் பைபிள் மறைபொருள். மறைவானதெல்லாம் தேவனுக்குரியது. சரிங்களா? அப்ப நீதிமொழிகள் 20 வசனம் சொல்லிட்டு சொல்லுங்க. நீதிமொழிகள் 25:2 பக்கம் 784. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. அப்ப இந்த காரியம்லாம் இப்படி இருக்குன்னு ஆராய்வதற்கான ஒரு வாய்ப்பு, அதற்கான அர்த்தம் புரிய வைக்கிறதுக்கு யாருக்கு தான் புரியும்? ராஜா ஆக போறவங்களுக்கு புரியும். இப்ப நம்மலாம் ராஜாவாக அவருடைய சிங்காசனத்தின் அழைப்புக்குள்ள அழைச்சிருக்காருங்களா? அப்பனாக்கி இதெல்லாம் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. இப்ப 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகத்தின் மேல ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறான்னா ஏதாச்சும் புரிஞ்சிச்சா இது வரையும்? ஆனா இப்ப புரிஞ்சிச்சா? புரியும், எல்லாம் புரியும். சரிங்களா? ஆமா, அதுவும் இருக்கு, தீர்க்க தரிசனம் இருக்கு, நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம், ஆழமான விஷயம். சரிங்களா? அந்த 7 மலைகள் மேல் அமர்ந்து இருந்து செயல்படக்கூடிய அந்த ஸ்திரியை பத்தியும் இருக்குது. மொத்தத்துல ஓகே. அப்ப இந்த பாபிலோன் அப்படிங்கிறது தாய், அதுல இருந்து வெளியே வந்தது சேய். சேயிலையும் விசேஷ விதமா எல்லா பெண்கள். சரிங்களா? அப்படின்னா என்னது? பாபிலோன் குமாரஸ்தி. சரிங்களா? பாபிலோன் குமாரஸ்தி. இப்ப படிக்கலாம் பாருங்க. ஜகரியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பக்கம் 1093. பாபிலோன் குமாரனிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். இப்ப பாருங்க, இப்ப நீங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்க? பாபிலோன்லயும் இருக்கிறீங்க. பாபிலோன் குமாரஸ்தின் இடத்துலயும் இருக்கிறீங்க. பாபிலோன்ல மட்டும் இல்ல. பாபிலோன்னா அது யாரை குறிக்கும்? அந்த வேசி. அந்த வேசிகளுக்கெல்லாம் தாய், அதான் பாபிலோன். அந்த வேசிகள்னா யாரு? அங்கிருந்து வெளியே வந்தது. சரிங்களா? அதுதான் பாபிலோன். பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில குடியிருக்கிற சீயோன் யாரு? நாம அப்படிங்கிறதுல வெளிப்படுத்தல் 14:1 படி. வசனம் 1, பக்கம் 346. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். ஓகேங்களா? அப்ப சீயோன்
அப்படிங்கிறது யாரை அடையாளப்படுத்துது? ஆட்டுக்குட்டியையும் அவரோடு இருக்கக்கூடிய 1,44,000 பேரையும். ஆட்டுக்குட்டி எப்பயோ பரலோகம் போயிட்டாரு. ஆட்டுக்குட்டியோடு சேர்ந்த அந்த மலையில இருக்க போறது இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை பேரு? அப்ப அவங்களுக்கு பேர் தான் என்னது? சீயோன். இந்த 1,44,000 பேரா இருக்கக்கூடிய இந்த சீயோன் இப்ப எங்க இருக்குது? பாபிலோன் குமாரத்தின் மத்தியிலே உன்னை யாரும் உங்களை கூப்பிட்டு இழுத்து எல்லாம் வரிய வர மாட்டாங்க. இந்த அழைப்பு கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? இன்விடேஷன் கிடைச்சிருச்சா? எங்க இன்விடேஷன்? வரலோ. நீங்க இங்க வாங்க, எங்க சபைக்கு வாங்கலாம் சொல்லல, உங்களை அழைச்சிருக்கிறது அங்கே. சரிங்களா? அந்த இன்விடேஷன் கிடைச்சிருச்சுன்னா, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்ப எங்க போகணும்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில் இருக்கிற 1,44,000 பேரு, பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தின் மத்தியில வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னுடைய ஜனங்களாகிய 1,44,000 பேரு, உங்களை நீங்களே விடுவிச்சுக்கோங்க. யாரெல்லாம் பிடிச்சி என்ன பண்ண மாட்டாங்க. மிரட்டலாம் இது மிரட்டுறதுலாம் நினைக்காதீங்க. வந்தா வாங்க, வராட்டி போங்க, இருக்கவே இருக்கு. என்னது? திரள் கூட்டத்துக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருந்தாதான் திரள் கூட்டத்துக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அழைப்பு தான் கிடைச்சிருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொண்டு ஓட்டத்தை முடிச்சாதான் பரிசு. அழைப்பு தான் இப்ப கிடைச்சிருக்கு. சரிங்களா? திரள் கூட்டம் ஆகிறதுக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். சரிங்களா? அப்ப அழைப்புக்குள்ளே இருந்துட்டு அப்படியே ஞானஸ்தானம் எடுக்க முடியும், அப்படியே உலக ரட்சிப்பு. உங்களெல்லாம் நரகத்துல எல்லாம் போடுறதா தேவனுடைய திட்டம்லாம் இல்ல. சரிங்களா? தேவனுடைய திட்டத்துல நரகத்துல போட்டு வாட்டணுங்கிற திட்டம்லாம் இல்ல. இதெல்லாம் நரக பாடத்திலே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அப்ப இதுல கிளியரா என்ன சொல்றாருன்னா, பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில் இருக்கிற சீயோனே, உன்னை நீனே விடுவிச்சுக்கோ. சரிங்களா? இந்த பாபிலோனுக்கு நம்ம போய் மருந்து போட்டு சரி பண்ணலாம் அப்படிலாம் நினைச்சா அதெல்லாம் ஆகாதான். இதை பத்தி நம்ம அடுத்த கூடுகையில பார்க்கலாம். சரிங்களா? பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட், இதுதான் அடுத்த பாடமா பார்க்க போறோம். சரிங்களா? பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா அது விழப்போகுது. அது விழுந்ததுன்னா தாயும் விழும், சேயும் விழும். சரிங்களா? 2 வாட்டி விழுவுறதுங்கிற அர்த்தம் இருக்குதுங்கிறத எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. தாயும் விழும், சேயும் விழும். சரிங்களா? ஆனா இவைகள் மத்தியில தான் யார் இருக்கிறா? பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில் சீயோனே. யாராச்சும் கூப்பிடுற மாதிரி இருக்கா உங்களுக்கு? எங்கேருந்து இந்த அழைப்பு கிடைக்குதுன்னு புரியுதா? யார் கூப்பிடுறான்னு புரியுதா? சரிங்களா? ஆகவே நீங்க யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா 2 கொரிந்தியர் 11:2. 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க? பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில இருக்கிற சீயோனே, கிறிஸ்துவுக்கு ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கீங்க. அதை உறுதிப்படுத்திக்கிட்டு, என்கேஜ்மெண்ட்டை உறுதிப்படுத்திக்கிட்டு நீங்க கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் பண்றதுக்கு என்கேஜ் பண்ணப்பட்ட மணவாட்டியானவள் என்ன ஆகணும்? ரெடி ஆகணும். ரெடி ஆகிற வரையும் அவர் இந்த உலகத்தை அழிக்க போறதில்லை. இந்த உலகம் ஏன் அழியலைன்னா இந்த மணவாட்டி ரெடி ஆகல. பாருங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அழைப்புக்குள்ளாக ஜஸ்ட் இந்த அழைப்பு கிடைச்சிருக்கு. இந்த உலகத்துல இந்த அழைப்பு இப்ப இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா பைபிள் எல்லாம் படிக்கிறவங்க யாருதான்? கிறிஸ்தவர்கள் தான். அவங்களுக்கு தான் இந்த கண்ணு தெரியாம, காது கேட்காம, இருதய கடினத்துல புரியாம இருக்குது. சரிங்களா? அவங்களுக்கு தான் என்ன சொல்றாரு? சரி, அதை கண்டினியூ பண்ணுங்க. ஜகரியா 2:7. சகரியா 2:7 பக்கம் 1093. பாபிலோன் குமாரஸ்தியின் இடத்திலே குடியிருக்கிற சீயோனே, லாக்கன் 44. உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சரி, ஒருவேளை வெளியே வர்றோம்னு வச்சுங்க, பயமா இருக்கும்ல, என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ அப்படின்னு. அதுக்கு அவர் கொடுக்குற உத்தரவாதத்தை பாருங்க. தொடர்ந்து வாசிங்க.
பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நீங்க மட்டும் வெளியே வாங்க, உங்களை தொட்டா எதை தொட்ட மாதிரி? அவருடைய கண்மணியை. அப்ப எவ்வளவு சேஃப்டி செக்யூரிட்டி இருக்குன்னு பாத்துக்குங்க. ஆனா பாபிலோன்ல இருந்தீங்கன்னா அவளுக்கு வந்த அழிவிலே விழுந்ததுலோட நீங்களும் விழ வேண்டியதான். இது ஒரு நம்ம இதுவும் நரக போதனை மாதிரி டார்ச்சர் பண்ற ஒரு போதனையா நினைக்காதீங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் நம்ம சொல்ல வரோம். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க அங்க இருக்கிற இடம் சரியில்லை அப்படிங்கிறத தெளிவா நீங்க பாக்குறோம். அப்படி சரியில்லாத இடத்துல இருந்து நம்ம சரியாகணும்னா நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18 இதோட நம்ம பாடத்தை நிறைவு பண்றோம். 3ஆம் அதிகாரம் வசனம். இது விசேஷ விதமாய் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 7ஆம் சபையின் காலங்கள் அப்படிங்கும் போது நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா 7ஆம் சபை. அதுதான் லவோதிக்கியா சபை. அதை நீங்க 14ல இருந்து படிங்க. அவங்க நாம தான் லவோதிக்கியா சபைங்கிற 7ஆம் சபை நாம தான். ஏன்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் காலத்துல எதிர்பார்ப்பினுடைய காரியத்துல தான் நம்ம இந்த பாடங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்துல இந்த 7ஆம் சபைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிலைமையை சொல்லிட்டு நீங்க சரியாயிருங்கன்னு சொல்றாரு. 14ல இருந்து படிங்க. வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், பக்கம் 336. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், லவோதிக்கேயானா 7ஆம் சபை. விசேஷ விதமா 1874ல இருந்து இந்த சபை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே. உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறார். ஆதியுமாய் இருக்கிற நம்முடைய கிறிஸ்து நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, நம்மளை பார்த்து, அதுக்கு முன்னாடி உள்ள சபையை பத்தி எல்லாம் சொல்லல, இப்ப நம்மளை பார்த்து சொல்றாரு. உன் கிளைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலையாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். அப்ப குளிர்னா என்னன்னா, அப்படியே கூனி குறுகி போத்திக்கிட்டு தூங்குற மாதிரி. அனல்னா ஆவியில அனலா இருக்கிறது, அங்கிட்டும் இங்கிட்டுமா இருக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம இந்த சத்தியத்துக்குள்ளேயும் வாழணும், அப்புறம் இல்ல பாபிலோன் குமாரஸ்திக்குள்ளேயும் இருக்கணும். சரிங்களா? அப்ப இந்த 2 இடத்துலயும் இருக்கணுங்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஓகே, படிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், எனக்கு முன்னாடி நிக்க தகுதி இல்லாதவன் நீ, பரிதவிக்கப்பட்ட தக்கவனும், பரிதவிக்கிற நிலைமையில இருக்கிற நீ, தரித்திரனும், தரித்திரன் எல்லாம் இருக்கிறதா நினைக்கிற நீ, ஒண்ணுமே இல்ல. குருடனும். எதுல ஒண்ணுமே இல்ல? இந்த சத்தியத்துல குருடா இருக்கிற. இன்னைக்கு இருக்கிற பேர் கிறிஸ்தவ மார்க்கம்லாம் என்னவா இருக்குதுங்க? காணாது, காது இருந்து கேளாது, நிர்பாக்கியம், நிக்க முடியாது. கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு அவருக்கு முன்னாடி போய் நிக்க முடியாத நிலைமையில இருக்கு. சரிங்களா? கண் இருந்தும் குருடாயும் நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல், அந்த ரட்சிப்பின் திட்டத்துல ரட்சிப்பின் வஸ்திரமே இல்லாம நிர்வாணியமா இருக்கிற. ஏன்னா இந்த ரட்சிப்பு இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை பத்தி கிறிஸ்தவத்துக்கு தெரியாதுங்க. அந்த 1,44,000 பேருடைய ரட்சிப்பே தெரியாது. அவங்க எல்லாம் நிர்வாணிகள் தான். ஓகே, அப்புறம் நான் ஐஸ்வர்யவான் என்றும், நான் எல்லாரும் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பேர் கிறிஸ்தவ மார்க்கமும் எந்த ஒரு சபையும் வந்து கோபுரம் கட்டி அவங்கதான் பெரிய என்னது, சரிங்களா, ஐஸ்வர்யவான் அப்படின்னு இருக்கிறீங்க. சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் பாருங்க, எங்க சபைக்கு என்னங்க குறை? சத்தியம் தாங்க குறை. சரிங்களா? படிங்க. நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு, உண்மையான ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கும், நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும், அப்ப அந்த தெளிவான பொன்னாகிய திவ்ய சுவாபத்துக்கும் அந்த சத்தியத்துக்கும், உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை, அந்த ரட்சிப்பின் நீதியின் வஸ்திரத்தையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிந்து போடவும் வேண்டும். அதாவது மருந்து போடுறேன், உனக்கு எல்லா சத்தியமும் ஓப்பன் ஆயிரும். குறிப்பிட்ட நாள் கழிச்சு இதே மாதிரி நீங்களும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? காரியம் இப்ப நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, மனக்கண்கள் திறந்துருச்சு, எல்லாம் புரிஞ்சிடும். மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப நான். சரிங்களா? நான் போடல, ஆண்டவர் தான் 2ஆம் வருகையில வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து
கழிந்து போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆலோசனை தான், வந்தே ஆகணும். விரும்பினால்தான் உனக்கு ஆலோசனை சொல்றேன். தொடர்ந்து. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன். இப்ப உங்களுக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கடினமான போதனையா தான் இருக்கும். அதுதான் கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார். சரிங்களா? படிங்க. ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. மனசை மாத்திக்க. சத்தியம் கிடைச்சிருச்சு, மனசு மாறியாச்சு. சரிங்களா? தொடர்ந்து. இதோ வாசற்படியிலே நான் 2ஆம் வருகையில வந்து நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். முதல் வருகையில இஸ்ரேல் ஜனங்களுக்கு கண்ணு தெரியல, 2ஆம் வருகையில கிறிஸ்தவத்துக்கு கண்ணு தெரியல, வந்து இருக்கிறார். இந்த வந்திருத்தலை பத்தி இங்க இருக்கிற இந்த என்னதுங்க, காவல் கோபுரத்தின் காவல்காரர்கள்ட்ட இருந்தா உங்களுக்கு இந்த சத்தியம் கிடைக்கும். சரிங்களா? காவல் கோபுரத்தின் காவல்காரர்கள்கிட்ட இருந்துதான் இந்த சத்தியம் கிடைக்கும். சரிங்களா? தொடர்ந்து. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆக இந்த அழைப்பு பாபிலோன், பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில் இருக்கிற சியோனே, உன்னை பரலோகத்துக்கு அழைச்சிருக்கிறார். தயவு செய்து காது உள்ளவர்கள் கேட்க கடவுள். தேவன் தாமே கிருபையோடு ஆசீர்வதித்து இந்த அழைப்பினுடைய விஷயத்துல பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம அடுத்த கூடுகையில பார்ப்போம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக